ஓகே. ஸோ அப்போ நாங்கள் அடுத்த செஷனில் நாங்கள் பார்ப்போம் டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி படிக்கிறோம். சரியா? ஸோ டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி நாங்கள் இங்கே சொல்கிறதுன்னு சொன்னால் ஓகே, நாங்க இதை சொல்றது விநியோகம்னு சொல்லி நாங்களே படிப்போம். சரியா? ஸோ அப்போ இந்த விநியோகம்னு சொல்லும் பொழுது இப்ப இதுக்குள்ள வர விஷயங்கள் என்னென்னதுன்னு சொல்லி பார்ப்போம். வாட் ஆர் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மார்க்கெட்டிங் சேனல். அதாவது இதை நாங்க மார்க்கெட்டிங் சேனல் கூட சொல்லுவோம். டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி மார்க்கெட்டிங் சேனல் கூட சொல்லுவோம். அதைத்தான் நாங்க சொல்றது என்னதுன்னா, அதாவது வந்து ஒரு விநியோகம், ஒரு பொருளை வந்து உற்பத்தியாளர் அந்த பொருளை உற்பத்தி செய்யறாரு. அந்த உற்பத்தி செய்த அந்த பொருள் வந்து இறுதி நுகர்வோர்கள் சென்றடைகிறதுக்காக இடம்பெற செயற்பாட்டுல வந்து இந்த இடைத்தரகரா இருக்கவங்க தான் இந்த விநியோகம்னு சொல்லி இந்த விநியோக செயற்பாடு ஒன்று நடக்கும். அடுத்தது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்னு சொல்லி சொன்னா இந்த விநியோகத்தின் முக்கியத்துவம் என்ன. அடுத்தது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சேனல் டிசிஷன் சொல்லி சொன்னா இப்ப நாங்க ஒரு விநியோக சேனல், அதாவது ஒரு விநியோகத்தை வந்து தெரிவு செய்யக்குள்ள என்னென்ன காரணிகள்ல வந்து தாக்கம் செலுத்தும் ஒரு விநியோகத்தை வந்து நாங்க தீர்மானிக்கும் பொழுது. அடுத்தது ஸ்ட்ராட்டஜிக் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது விநியோகத்தின் தந்திரோபாயங்கள் என்னென்னதுன்னு சொல்லி. அடுத்தது இன்டர்மீடியட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது விநியோகத்துல வந்து இடம்பெறக்கூடிய இடைத்தரப்பினர்கள், அப்படி இல்லாட்டி இடைத்தரகர்களை தான் இன்டர்மீடியரிஸ் சொல்லி சொல்றோம். அடுத்தது ரோல் ஆஃப் இன்டர்மீடியட்ஸ், அதாவது இடைத்தரகர்களோட பண்புகள் என்னென்ன பண்புகள், அப்படி இல்லாட்டி அவங்களோட வந்து அவங்களுக்கான இப்ப நாங்க சொல்லுவோம் வகிப்பாகங்கள் என்னதுன்னு சொல்லி. சரியா? அடுத்தது டிஸ்ட்ரிமினேட்டியா இன் மார்க்கெட்டிங். அப்ப நாங்க அதாவது டிஸ்ட்ரிமினேஷன் இன் மார்க்கெட்டிங்னு சொல்லி சொன்னா இந்த இடைத்தரகர் மூலமா வந்து சந்தை வந்து எப்படி கொண்டு போகுது. அடுத்தது எமர்ஜிங் ஆஸ்பெக்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது வந்து இந்த விநியோகத்தின் வந்து இப்ப நாங்க சொல்லுவோமே, அதாவது இப்ப இந்த டிஸ்கிரிமினேஷன் சொல்லி சொன்னா நாங்க சொல்றது வந்து பிரத்யோக விநியோகம், எமர்ஜிங் எக்ஸப்ட் டிஸ்ட்ரிபியூஷன் தீவிர விநியோகம், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. சரியா? சோ அதுகளை தான் வந்து நாங்க இங்க பார்க்கணும். அப்ப முதலாவது வந்து டிஸ்ட்ரிபியூஷனோ அப்படி இல்லாட்டி மார்க்கெட்டிங் சேனல்னு சொல்லக்குள்ள வந்து, அதாவது நுகர்வோர் அல்லது தொழில்துறையில வந்து இந்த பயனரின் பயன்பாடு, அப்படி இல்லாட்டி நுகர்வுக்கு வந்து ஒரு பொருள், அப்படி இல்லாட்டி ஒரு தயாரிப்பு, அப்படி இல்லாட்டி சேவை வந்து கிடைக்க செய்யற செயல்பாட்டுல ஈடுபட்டுள்ள ஒன்றுக்கொண்டு சார்ந்த நிறுவனங்களோட தொகுப்பை தான் வந்து நாங்க டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி சொல்லுவோம். அதாவது வந்து ஒரு பொருட்கள் அல்லது சேவைகள் வந்து உற்பத்தியாளர்கிட்ட இருந்து நுகர்வோரை சென்றடைய செய்கின்ற செயல்முறையை தான் வந்து நாங்க டிஸ்ட்ரிபியூஷன் மார்க்கெட்டிங் சேனல்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து உற்பத்தி இலக்குன்னு, அதாவது வாடிக்கையாளர்களுக்கு மிக சிறப்பாக வந்து அந்த அடைய செய்யறதுக்கான ஒரு செயல்முறையா தான் இந்த விநியோகம் வந்து காணப்படுது. அப்ப இந்த சந்தைப்படுத்த வெற்றிக்கு வந்து கண்டிப்பா வந்து இந்த விநியோகம்னு சொல்ற விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஆகும். சரியா? அப்ப இந்த ஒரு உற்பத்தி பொருள் நுகர்வோரை சென்றடைகின்ற செயல்முறையை தான் வந்து அப்படி, அதாவது ஒரு நுகர்வோரை சென்றடையும் செயல்முறை, வாடிக்கையாளரை அடைய செய்யும் செயல்முறையை வந்து நாங்க விநியோகம்னு சொல்லி சரளமா சொல்ல முடியும். சரியா? அப்ப இந்த உற்பத்தி பொருளோட தன்மை, அப்படி இல்லாட்டி இறுதி நுகர்வோர் தான் வந்து என்ன செய்வான்னு சொல்லி சொன்னா எந்த முறையில வந்து கொள்வனவு செய்ய விரும்புற முறையை வந்து தீர்மானிப்பாங்க. சரியா? சோ அப்ப இதை வந்து பிளிப்கார்ட்லர்னு சொல்றவர் தான் இவர் தான் இந்த சந்தைப்படுத்தல வந்து மெயினான தந்தை, அதாவது பிளிப்கார்ட்ல. சோ அவர் தான் வந்து இதை மெயினா சொல்லி இருக்கிறாரு. ஓகேயா? சோ அடுத்தது வந்து பாருங்க இந்த கொக்கா கோலா பிசினஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டடி 1.9 மில்லியன். ஸோ இந்த நீங்க வீடியோ வந்து லிங்க் கிளிக் பண்ணி இந்த யூடியூப் சேனல் பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது இவங்க ஒரு நிறுவனத்துல வந்து வலைப்பின்னல் அமைப்பு, அப்படி இல்லாட்டி விநியோக அமைப்புகள் வந்து பரந்தளவுல காணப்படக்குள்ள அந்த பொருளுக்கான விற்பனைகளும் வந்து அதிகரிக்கும். அந்த பொருள் வந்து சந்தையில வந்து படர்ந்து காணப்படுகின்ற தன்மை, அதாவது வந்து சந்தையில வந்து என்ன சொல்றது விநியோகம் வந்து பெரிய அளவுல காணப்படும். ஒவ்வொரு சந்தையிலும் காணப்படும். மார்க்கெட் ஷேர் வந்து அதிக அளவுல காணப்படும். ஓகேயா? அடுத்தது சரியா? அடுத்தது வந்து பாருங்க இந்த ஒரு உற்பத்தி பொருள் வந்து மேனுபேக்சர் சொல்லி சொன்னா என்னது? உற்பத்தியாளர். மேனுபேக்சர் அதாவது வந்து இப்ப நாங்க வந்து உற்பத்தியில வந்து முதலாவதா காணப்படுறவர் வந்து மேனுபேக்சர் உற்பத்தியாளர். ஹோல்சேலர்னு சொல்லி சொன்னா மொத்த வியாபாரி. ரிட்டைலர்னு சொல்லி சொன்னா சில்லறை வியாபாரி. கன்சியூமர்னு சொல்லி சொன்னா கன்சியூமர்னு சொல்லி சொல்றது, இந்த கன்சியூமர் கஸ்டமர்னு சொல்றது வந்து ரெண்டு வித்தியம்.
கன்சியூமர்னு சொல்லி சொன்னா இறுதி பாவனையாளரை தான் கன்சியூமர்னு சொல்லி சொல்றது. கஸ்டமர்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து மீண்டும் மீண்டும் வந்து யூஸ் பண்ணக்கூடியவங்களா இருந்தா தான் அதை நாங்க கஸ்டமர்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப அந்த மேனுஃபேக்சர்னு சொல்லி சொன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப நீங்க மரக்கறி உற்பத்தி செய்யற உற்பத்தியாளர் இருக்கார், அவரும் மேனுஃபேக்சர். அந்த மரக்கறி உற்பத்தி செய்யறவர் வந்து ஹோல்சேலர், அதாவது வந்து பெட்டால வந்து மொத்த வியாபாரியாக்கள்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. சோ அந்த மொத்த வியாபாரி அதை கொள்வனவு செஞ்சுக்கிட்டு அதை வந்து என்ன செய்யறான்னு சொன்னா ரிட்டைலர் சில்லறை வியாபாரிக்கு கொடுக்குறாரு. சில்லறை வியாபாரிட்ட என்ன செய்யறான்னு சொன்னா அந்த மாதிரி சில்லறை கடைகள் இருக்கு, சோ அதைத்தான் சில்லறை சொல்லி சில்லறை வியாபாரம் ரிட்டைலர்னு சொல்லி சொல்றது. அந்த ரிட்டைலர் வந்து என்ன செய்வார்னு சொல்லி சொன்னா இறுதியா வந்து நுகர்வோருக்கு வந்து அந்த மரக்கறியை வந்து பெற்று கொள்ளக்கூடிய செயற்பாடு காணப்படும். அப்ப இதுதான் மேனுஃபேக்சர், ஹோல்சேலர், ரிட்டைலர் அண்ட் கன்சியூமர். அப்ப இந்த உற்பத்தி வந்து இந்த ப்ரோசஸ்ல மட்டும்தான் நடக்குமா, அப்படி இல்லாட்டி இந்த ப்ரோசஸ்ல மட்டும்தான் காணப்படுமான்னு சொல்லி கேட்டா இல்ல. அதாவது வந்து இப்ப நாங்க டிரெக்டா வந்து இந்த ப்ரொடியூசர் வந்து கன்சியூமர்ட்ட கொண்டு போகக்கூடிய சான்ஸ் இருக்கு. அதாவது வந்து இப்போ உதாரணத்துக்கு டிரெக்டா அந்த ப்ரொடியூசர் வந்து கன்சியூமர்னு சொன்னா இப்ப நீங்க வந்து ஒரு தோட்டம் வச்சிருக்கீங்க, மரக்கறி தோட்டம். நீங்க டிரெக்டா மரக்கறி எல்லாம் பயிரிட்டு நீங்களே டிரெக்டா வந்து வாடிக்கையாளருக்கு விற்பனை செய்யுங்க, நுகர்வோனுக்கு. அப்ப ப்ரொடியூசர் டு கன்சியூமர், அது ஒரு சம். அடுத்தது ப்ரொடியூசர் வந்து ரிட்டைலர் டு கன்சியூமர், அதாவது வந்து உற்பத்தியாளர் வந்து சில்லறை வியாபாரி, சில்லறை வியாபாரி மூலமா வந்து நுகர்வோருக்கு போகும். அப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா இப்ப ப்ரொடியூசர், இப்ப உற்பத்தியாளர் வந்து இப்ப நீங்க உற்பத்தி செய்யறீங்க, உங்களுக்கு வந்து நுகர்வோருக்கு விற்பனை செய்யறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. சோ உங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்றது நெடுக அந்த பயிற்சி அந்த மாதிரியான செயல்கள்ல ஈடுபடுற நேர நீங்க என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த அந்த உற்பத்திகளை வந்து ரிட்டைலர், அதாவது வந்து சில்லறை வியாபாரிக்கு வழங்குவீங்க. சில்லறை வியாபாரி தான் என்ன செய்வார்னு சொன்னா நுகர்வோருக்கு வந்து விற்பனை செய்வார். அடுத்த விஷயம் பார்ப்போம். அடுத்தது வந்து ப்ரொடியூசர் வந்து ஹோல்சேலர். அப்ப இந்த ப்ரொடியூசர் ஹோல்சேலர்னு சொல்லி சொன்னா இப்ப இந்த முதலாவது இந்த பார்த்த இந்த கான்செப்ட் தான். அதாவது மொத்த மொத்த என்னது உற்பத்தியாளர் இருக்கார், அவர் வந்து மொத்த வியாபாரிக்கு வழங்குவார். மொத்த வியாபாரி தான் என்ன செய்வார்னா சில்லறை வியாபாரிக்கு வழங்குவார். சில்லறை வியாபாரி மூலமா நுகர்வோருக்கு வந்து கிடைக்கும். அடுத்தது ப்ரொடியூஸ் வந்து ஏஜென்ட். இது வந்து என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா யாராவது ஒரு ஏஜென்சி வச்சுக்கொள்ளும். அதாவது இது வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் அந்த மாதிரி இருக்கக்குள்ள வந்து ஏஜென்சி. அப்ப அதாவது வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து பாருங்க, என்ன சொல்றேன்னு சொல்லி சொன்னா இப்ப மெலிபர்ன் அந்த மாதிரியான மஞ்சி, சோ அந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து என்ன செய்வாங்க ஏஜென்ட்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த ஐஸ்கிரீம், சோ என்ன சொல்றது ஐஸ் எலிபென்ட் ஹவுஸ் அந்த மாதிரியான நிறுவனம் இந்த ஏஜென்சி வச்சிருக்கோம். ஏஜென்சி மூலமா தான் என்ன செய்வான்னு சொன்னா ஹோல்சேலருக்கு அந்த பொருட்கள் சென்றடையும். ஹோல்சேலர் வந்து என்ன செய்வான்னு சொன்னா ரிட்டைலருக்கு கொடுப்பாங்க. ரிட்டைலர் மூலமா இறுதியா கன்சியூமருக்கு கொண்டு போகும். இதுதான் வந்து இந்த விநியோக செயல்முறைகள். அப்ப இந்த விநியோக செயல்முறை வந்து நுகர்வு பொருட்களுக்கும் இருக்கு, சேவைக்கும் இருக்கு. சேவிஸ்க்கும் இருக்கும், நார்மலா குட்ஸுக்கும் காணப்படும். சரியா? அடுத்தது வந்து அடுத்தது வந்து இங்க கேட்டிருக்காங்க the following points can be stated the reason for using the marketing intermediate. அதாவது வந்து இது P-ன்னு சொல்றது வந்து ப்ரொடியூசர், C-ன்னு சொல்றது கஸ்டமர், M-ன்னு சொல்லி சொன்னா வந்து மிடில் மேன். சரியா? C-ங்கிறது வந்து அகைன் கஸ்டமர். அப்ப இந்த ப்ரொடியூசர் வந்து டைரக்டா மிடில் மேன் மூலமா கஸ்டமருக்கு போகும். இது ஒவ்வொரு ஸ்டெப். இந்த ப்ரொடியூசர் 1 2 3 கஸ்டமருக்கு போகும். இங்க வந்து டைரக்டா ப்ரொடியூசர் வந்து கஸ்டமரும் எப்படி பேஸ் ஆகுறான்னு சொல்லி சொன்னா உற்பத்தியாளரை வந்து நுகர்வோருக்கு வந்து பொருளை வந்து அந்த ஒரு உற்பத்தியாளருக்கு அந்த சீன் நுகர்வோர் கொடுக்கிறாரு, அடுத்த சீன் நுகர்வோர், அடுத்த இந்த நுகர்வோர், இந்த நுகர்வோர். அப்படி இல்லாட்டி இந்த ப்ரொடியூசர் இருக்காரு, இவர் வந்து இந்த நுகர்வோருக்கு மட்டும் செய்யறாரு. இந்த P-ன்னு சொல்றவர் வந்து இவர் மேல இந்த நுகர்வோருக்கும் கொடுக்கிறார், இந்த நுகர்வோருக்கும் கொடுக்கிறார், இந்த நுகர்வோருக்கும். இதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் வித்தவுட் மிடில் மேன், அதாவது இடைத்தரகர் இல்லாம செய்யற டிஸ்ட்ரிபியூஷன். இது வந்து இடைத்தரகரை பயன்படுத்தி சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்ல அப்படி கொஸ்டின் எல்லாம் கேட்கல, இந்த மாதிரியான வரைபடங்கள்லாம் அதிக அளவு பயன்படுத்துங்க. சோ நான் ஒரு விஷயத்தை வந்து விளக்குறதுக்கு அதிக அளவு வரைபடங்கள்லாம் பயன்படுத்தும் பொழுது எங்களுக்கு அதிக அளவிலான வந்து ஸ்கோரை வந்து அட்டெம்ப்ட் பண்ணிக்கொள்ள முடியும். அப்ப இங்க கேட்டிருக்காங்க பாருங்க, the following points can be state as a reason for using marketing intermediate. நாங்க ஏன் இந்த சந்தைப்படுத்தல வந்து இடைத்தரகர்களை வந்து பயன்படுத்தணும், இடைத்தரகர்கள் மூலமா ஏன் நாங்க ஒரு பொருட்களை வந்து விற்பனை செய்யணும். இட் இஸ் சிம்பிளிஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். அப்ப என்ன சொல்றாங்க, இது வந்து விநியோக முறையை இலகுவாக்குது. அது ஏன் விநியோக முறையை இலகுவாக்குதுன்னு சொல்லி சொன்னா இப்ப நாங்க டைரக்டா உற்பத்தி செஞ்சு நாங்களே நுகர்வோருக்கு கொடுக்கக்குள்ள எங்களுக்கு வந்து அந்த டைம்
ஒரு டைம் டிஃபரன்சியேஷன் இருக்கும். ஸோ நாங்க ஒருத்தர் அதுக்காக ஒரு டிஸ்ட்ரிபியூஷனை வச்சுக்கொண்டா நாங்க எங்களுக்கு இன்னும் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ள பார்க்கலாம். அடுத்தது நேரடி சந்தைப்படுத்தலை மேற்கொள்வதற்கான நிதி ஆதாரங்கள், அதாவது தயாரிப்பாளர்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப நாங்க டிரெக்டா வந்து நாங்க சர்வ் பண்ணக்குள்ள டிரெக்டா வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்குள்ள எங்களுக்கான ஃபைனான்சியலா வந்து நாங்க இப்ப டிரெக்டா டிஸ்ட்ரிபியூட் பண்றேன்னா என்னது, இப்ப நாங்க உற்பத்தியையும் பார்த்துக்கொள்ளணும், டிஸ்ட்ரிபியூஷனும் பார்த்துக்கணும். எங்களுக்கு அதுக்கான காசும் இல்லை. அடுத்தது இப்ப டிஸ்ட்ரிபியூஷன் இப்ப நான் செய்யறேன்னா எங்களுக்குன்னு துண்டா ஒரு நிறுவனம் தேவை. அந்த இப்ப நாங்க உற்பத்தி செய்யணும், அப்புறம் துண்டா ஒரு நிறுவனம் அமைச்சு அந்த விற்பனை செய்யணும். சோ எங்கள்கிட்ட வந்து நிதி ரீதியான வந்து பிரச்சனை ஏற்படும். அதுதான் ப்ரொடியூசர் மீது lackன்னு சொல்லி சொன்னா குறைந்த அளவுன்னு சொல்லி அர்த்தம். lack the financial resource to carry out of the direct marketing. அடுத்தது பாருங்க, producer may not like become middleman for the complementary produce of their producer. அதாவது வந்து அந்த தயாரிப்பாளர்கள் வந்து தங்களோட உற்பத்தியாளர்கள வந்து அதாவது வந்து என்னது கம்ப்ளிமெண்ட்ரியா இருக்க விரும்ப மாட்டாங்க. இப்ப நாங்க வந்து ஒரு பொருளை வந்து நாங்களே உற்பத்தி செஞ்சு நாங்களே இடைத்தரகர விற்பனை செய்யக்குள்ள வந்து எங்களுக்குன்னு அந்த உற்பத்தியாளர்களுக்குன்னு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லாம போகும். சோ என்ன சரியா? அப்போ ஒரு சில பொருட்களை வந்து அவங்களா வந்து விற்பனை செய்யறதுக்கு வந்து முன் வர மாட்டாங்க. அதுக்கான காரணம் என்னதுன்னு சொல்லி சொன்னா, அவங்களுக்குன்னு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். சோ அவங்களுக்கு அந்த ஸ்டாண்டர்ட வந்து அப்ப அந்த ப்ரொடியூசர்ன்னு சொன்னா இப்ப என்னைக்குமே வந்து அப்ப அவங்களுடைய ஸ்டாண்டர்ட வந்து குறைச்சு கொள்ள மாட்டாங்க. அடுத்தது பாருங்க, இடைத்தரகர் வந்து அதாவது நிபுணத்துவ சேவைகளின் பலன்களை வந்து தயாரிப்பாளர்கள் பெறலாம். அப்ப அங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, இப்ப இந்த நாங்க ஒரு இடைத்தரகர்னு சொல்லி இன்டர்மீடியட் பர்சன் ஒருத்தர் நாங்க அங்கன வந்து அப்பாயிண்ட் பண்ணக்குள்ள வந்து அவனுக்கு அது தொடர்பா நல்ல ஒரு அனுபவம் இருக்கும். அதாவது இப்ப நாங்க சேல்ஸ் பர்சன் சொல்லி சொல்லுவோம். இன்டர்மீடியட் அவர் தான். உற்பத்தி செய்யறவர் ஒருத்தர், அத இன்டர்மீடியரா இருக்கவர் ஒருத்தர். சோ அந்த இன்டர்மீடியருக்கு வந்து கஸ்டமரை கேட்ச் பண்றது, கஸ்டமர்ட்ட கதைச்சு அந்த பொருளை வந்து விற்பனை செய்யறதுக்கு நல்ல ஒரு டேலண்டாட்டா இருக்கும். சோ அதனால தான் வந்து நாங்க சொல்றோம், the following point can be the stated as a reason for using marketing intermediate னு சொல்லி சொல்றோம். சரியா? அடுத்த விஷயம், there are some instances where producers set up the partially owned distributed system. The advantage such the arrangement are. அதாவது வந்து உற்பத்தியாளர்கள் என்ன செய்வான்னு சொல்லி சொன்னா, தன்னோட சொந்த அதாவது பகுதி அளவுல வந்து ஒரு விநியோகம் செய்வாங்க. சோ அதால வந்து என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னா, இந்த இப்ப நான் முதல்ல படிச்சது வந்து நாங்க ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்றேன், இன்டர்மீடியட் அப்பாயிண்ட் பண்றதால என்ன நன்மை. இப்ப நாங்க அடுத்தது ரீசன் இந்த ரீசன்ல பாக்குறோம் என்னதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து ஒரு அதாவது ஒரு உற்பத்தியாளர்கள் வந்து ஒரு அவங்களா வந்து ஒரு சின்ன ஒரு
ஒரு விநியோக அமைப்பை வந்து உருவாக்குவதால வந்து சில்லறை விற்பனை நிலையத்தை நிர்வகிப்பது தொடர்பான அறிவு காணப்படும். அதுதான் ability to learn about the manage the retail outlet. ஒரு சில்லறை விற்பனை நிலையத்தை எப்படி நடத்திட்டு போகணும், ஒரு சில்லறை விற்பனை நிலையத்தை எவ்வாறு கொண்டு நடத்தணும் திறன் காணப்படும். அடுத்தது வந்து புதிய தயாரிப்பு அப்படி இல்லாட்டி யோசனைகளை வந்து விரைவா வந்து அவங்களை சோதிக்கிற திறன். அதாவது அவங்க இப்ப டிரெக்டா அவங்க நுகர்வோரை வந்து மூவ் ஆகுற நேர நுகர்வோர் இந்த பொருளை தான் கூடுதலா விரும்புறாங்க, இந்த பொருளுக்கு பெருசா அக்கறை இல்லை, இந்த பொருளை பிரைஸ் அவங்க பாக்குறாங்க, இந்த பொருளை அவங்க குவாலிட்டியை பாக்குறான்னு சொல்லி இலகுவா தெரிஞ்சு கொள்ள முடியும்னு சொல்லலாம். சோ இந்த 2 ரீசன் தான் வந்து நாங்க ஒரு பகுதி அளவுல வந்து அந்த உற்பத்தியாளர்கள் வந்து விநியோக நடவடிக்கையில் ஈடுபடுறதால கிடைக்கக்கூடிய நன்மைகள். சரியா? அடுத்தது பாருங்க, இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் எஃபெக்ட் இந்த சேனல் டிவிஷன். அதாவது வந்து நாங்க பாக்குறோம் ஒரு அதாவது வந்து நாங்க கண்டிப்பா ஒரு விநியோக அமைப்பு வந்து தேவையான்னு சொல்லி பார்க்கணும். சோ அந்த விநியோக அமைப்பு தேவையான்னு சொல்லி பாக்குறதுக்கான வந்து சரியா? இப்ப நாங்க ஒரு விநியோக செல்ல வந்து தெரிவு செய்யும் பொழுது கவனத்தில் கொள்ள வேண்டிய காரணிகள் இருக்கு. சரியா? அதுல முதலாவது தான் வந்து என்ன சொல்றான்னு சொன்னா, டைப் ஆஃப் த ப்ராடக்ட். அதாவது வந்து உற்பத்தி பொருளோட தன்மையை வந்து நாங்க பார்க்கணும். இப்ப நாங்க வந்து அதாவது வந்து ஒரு விநியோகத்தை வந்து நாங்க தீர்மானிக்கக்குள்ள வந்து நாங்க விநியோக முறையோட தீர்மானிக்கும் கவனத்தில் கொள்வது முதலாவது வந்து ஒரு பொருளோட தன்மையை பார்க்கணும். ஓகே, இந்த பொருள் வந்து பொருள் தன்மை, இது நுகர்வு பொருளா, கைத்தொழில் பொருளா, அப்ப நாங்க அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அங்கே ஐடென்டிஃபை பண்ணணும். அது மட்டும் இல்லாம இந்த பொருள் வந்து என்னது நாங்க படிச்சிருக்கோம், டியூரபிள் நான் டியூரபிள், அதாவது நீண்ட கால பாவனை குறுங்கால பாவனை பொருட்கள். அடுத்தது இந்த பொருள் விரைவா பழுதையா டேமேஜ் ஆகக்கூடிய பொருளா. சோ அப்ப டேமேஜ் ஆகக்கூடிய பொருளாலாம் இருந்தா நாங்க டக்குனா அப்ப எங்களுக்கு வந்து இன்டர்மீடியட் ஒருத்தர் தேவை. குயிக்கா யார் குயிக்கா இன்டர்மீடியட் பர்சன் அங்க இன்டர்மீடியட் பர்சன் செயற்படக்கூடியதா இருக்கா. சோ அது பொருளுன்ற தன்மை. அடுத்தது டைப் ஆஃப் த கஸ்டமர். இப்ப டைப் ஆஃப் த கஸ்டமர் சொன்னா வாடிக்கையாளரை பொறுத்து. உண்மையாலுமே வந்து எங்களுக்கு வந்து இப்போ ஹோல்சேலா இருக்கக்குள்ள வந்து நாங்க ஒரு இன்டர்மீடியரை பயன்படுத்தி தான் நாங்க அது எங்களுக்கு வந்து சப்ளை பண்ணிக்கொள்ள ஈஸியா இருக்கும். இதே ரிட்டெய்லரா இருந்தா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்தது பார்க்கலாம் நாங்க மார்க்கெட் ஃபேக்டர்ஸ். அதாவது மார்க்கெட் ஃபேக்டர்ஸ்னு சொன்னா கேப்பபிலிட்டி ஆஃப் த இன்டர்மீடியட்னு சொன்னா அதாவது வந்து அந்த சந்தையில வந்து இடைத்தரகரா செயற்படுறவங்களோட வந்து கேப்பபிலிட்டி, அதாவது அவங்களோட எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு, எங்களுக்கு வந்து இந்த பொருளை வந்து சரியா மார்க்கெட் பண்ணி எங்களுக்கு தேவையான சேனல்ஸ்க்கு வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்களா. கேப்பபிலிட்டி காம்படிஷன், அதாவது இப்ப சப்ளையர்ஸ் நிறைய இருக்கக்குள்ள, இன்டர்மீடியட் நிறைய இருக்கக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் ஒண்ணு இருக்கும். ஓகே, யாரு முதல்ல பொருளை கொண்டு போய் சேர்க்கக்கூடியவங்க. அது மட்டும் இல்லாம பொருள் வந்து நிறைய ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஒருத்தர் இருக்கக்குள்ள நிறைய எந்தெந்த இடங்கள்ல அந்த பொருள் வந்து பிரவேசம் செய்யக்கூடியதா இருக்கு. அடுத்தது நாங்க பார்ப்போம் வந்து இப்ப டிஸ்ட்ரிபியூஷன் தேவையான்னு சொன்னா இதை விட இன்னும் காரணங்கள் இருக்கு. சோ அதையும் நாங்க பார்ப்போம். சரியா? அதாவது வந்து இன்னும் விஷயம் என்னன்னு சொன்னா சந்தையின் தன்மை, அதாவது மார்க்கெட் நேச்சர் ஆஃப் த மார்க்கெட்னு சொல்லுவோம். இப்ப எங்களுக்கு வந்து பெரிய ஹியூஜ் மார்க்கெட்டா இருக்கு, அப்படி இல்லாட்டி மிடில் மார்க்கெட்டா இருக்கா, லோ லெவல் மார்க்கெட்டா இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அப்ப அப்படி இருக்கக்குள்ள இப்ப லோ லெவல் மார்க்கெட்னா உண்மையாலுமே எங்களுக்கு ஒரு இன்டர்மீடியட் சேனல், அதாவது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் தேவைப்படாது. இதே மிடில் மார்க்கெட்டா இருக்கும், அப்படி இல்லாட்டி ஒரு என்ன சொல்றது ஒரு
பெரிய ஒரு ஹை லெவல் மார்க்கெட்டா ஒன்று இருந்தால் கண்டிப்பா டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் தேவை. அதே மாதிரி வந்து இப்ப எங்க மார்க்கெட் வந்து பிரதேச ரீதியாவா, நேஷனல், அப்புறம் சர்வதேச இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கா, அதையும் பார்த்து எங்க டிஸ்ட்ரிபியூஷன். இப்ப சர்வதேச ரீதியா இருந்து இருக்குதுன்னு சொல்லி சொன்னா நான் கண்டிப்பா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்று வச்சுக்கொள்ளணும். எங்களுக்கு ஸ்ரீலங்காவுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இன் ஸ்ரீலங்கா இன்டு இந்தியான்னு சொன்னா இப்ப ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் கண்டிப்பா ஒரு இன்டர்மீடியட் பர்சனோட தானே வச்சுக்கொள்ளணும். அடுத்தது வந்து கேள்வியின் தன்மை, அதுதான் நேச்சர் ஆஃப் த டிமாண்ட்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது வந்து இப்ப எங்களுக்கு ஒரு பொருளுக்கு வந்து கண்டினியூஸா கேள்வி டிமாண்ட் இருக்கா, கண்டினியூஸா எங்களுக்கு ஆர்டர்ஸ் இருக்குன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் வச்சுக்கொள்றதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இதே எங்களுக்கு வந்து ரொம்ப ரேரா இருக்குதுன்னு சொல்லி சொல்லலாம். அதாவது வந்து பருவ கால கேள்வின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது அது சீசனல் டிமாண்ட்னு சொல்லி சொல்லுவோம். எங்களுக்கு இப்போ உதாரணம் சொன்னா நியூ இயர் டைம்ல மட்டும், அப்படி இல்லாட்டி இயர் எண்ட்ல மட்டும், அப்படி இல்லாட்டி இயர் ஸ்டார்ட்ல மட்டும் தேவைன்னா அப்ப நாங்க டைம் மட்டும் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து யூஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் சேனலை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்தது வந்து இந்த கம்பெட்டிட்டரை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட்ஸ், அதுதான் போட்டியாளர்களின் விநியோக வழிமுறைகள்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப அதாவது வந்து ஒரு ஏனைய போட்டியாளர்கள், அதாவது கம்பேர் டு த அதர் கம்பெட்டிட்டர், என்ன சொல்றது, விச் ப்ராடக்ட வந்து அவங்க எப்படி வந்து அவங்க விநியோகிக்கிறாங்க, சப்ளை பண்றாங்க. ஸோ அவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னதுன்னு சொல்லி பார்க்கணும். சரியா? அடுத்தது வந்து நாங்க இன்னொரு விஷயம் பார்க்கணும். இதுல என்ன சொல்றது, நாங்க மேனுஃபேக்சரோ அப்படி இல்லாட்டி ப்ரொடியூசர்ட வந்து நாங்க ஸ்ட்ரென்த்தை பார்ப்போம். உற்பத்தியாளருண்ட பலம்னு சொல்லி நாங்க அதை சொல்லுவோம். ஸோ சரி, அவங்களுக்கு வந்து ஃபைனான்சியல், அப்ப நாங்க ஒரு இடத்துல பார்த்தோம் இன்டர்மீடியட் வந்து நாங்க தெரிவு செய்யறதுக்கான காரணம் ஃபைனான்சியலா அவர் ஸ்ட்ரென்த். அடுத்தது வந்து அவருக்கு களஞ்சியப்படுத்த ஸ்டோரேஜ் வசதி இருக்குதா, படுத்த வசதி இருக்குதா, தேவையான அளவு அவங்களுக்கு ஊழியர் அதாவது எம்ப்ளாய்மெண்ட் இருக்குதா, அடுத்தது வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் இருக்கா. சரியா? சோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்தாங்கன்னா கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் த கம்பெட்டிட்டர்ஸ்னு சொல்லி சொல்றோம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து நாங்க இங்க டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி சொல்ற இடத்துல பயன்படுத்தக்கூடியதா இருக்கும். சரி, அடுத்தது பாருங்க இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது இப்ப தந்திரோபாயம், நாங்க இந்த விநியோகம் அப்படி இல்லாத இந்த பங்கீடுலையும் வந்து தந்திரோபாயங்கள்னு சொல்லி இருக்கு. அதுதான் டிரெக்ட் சேனலோ ஜீரோ லெவல் சேனல். அதாவது டிரெக்ட் சேனல்னு சொல்லி சொன்னா நேரடி விற்பனை, இன்டிரெக்ட்னு சொல்லி சொன்னா மறைமுக விற்பனை, மறைமுகம், அப்ப அதாவது ஒரு இன்டர்மீடியட் வந்து பயன்படுத்துறது. சரியா? அப்ப பாருங்க ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து அப்ப நாங்க ஜீரோ லெவல் சேனல்னு சொல்லி சொன்னா டைரக்டா வந்து அதை நாங்க பூச்சிய விநியோக முறைன்னு சொல்லி சொல்லுவோம் தமிழ்ல. அப்படி இல்லாட்டி நேர் விநியோக முறை, டைரக்டா ப்ரொடியூசர் இருக்காரு, இங்க மேனுஃபேக்சர், அப்படி இல்லாட்டி ப்ரொடியூசர்னு சொல்லி சொல்லுவோம் கஸ்டமர். ஜீரோ லெவல் சேனல் டைரக்ட் மார்க்கெட்டிங் சேனல், வேற மேனுஃபேக்சர் சேல் டைரக்ட்லி ஃபைனல் கஸ்டமர். டைரக்டாவே நேரடியாவே வந்து இறுதி நுகர்வோனுக்கு பொருளை விற்பனை செய்கிறார். ஒன் லெவல் சேனல்னு சொல்லி சொல்றத வந்து தனி வழி விநியோக முறைன்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது வந்து as a single selling intermediate such as a retailer. அதாவது வந்து இப்போ ஒரு உற்பத்தியாளருக்கு வந்து ஒரு ரிட்டைலர், நாங்க சில்லறை வியாபாரியை பயன்படுத்தி விற்பனை செய்கிறது, அதுதான் ஒன் லெவல் சேனல்னு சொல்லி சொல்றது. அடுத்தது இந்த டூ லெவல் சேனல். டூ லெவல் சேனல்னு சொல்லி சொன்னா அது நாங்க சொல்றது வந்து இருவழி விநியோக முறைன்னு சொல்லி. அப்ப இருவழி விநியோக முறைன்னா எங்களுக்கு தெரியணும், ஹோல்சேலர் இருக்காரு, நாங்க ரிட்டைலர் இருக்கோம், அதுக்கப்புறம் தான் கஸ்டமருக்கு வந்து அந்த பொருள் வந்து போய் சேரும். அப்ப டூ லெவல் சேனல்னு சொன்னா கண்டெயின் த டூ இன்டர்மீடியட், அப்ப ரெண்டு இடைத்தரப்பினர்கள் இருக்காங்க, யூசுவலி ஹோல்சேலர் அண்ட் ரிட்டைலர்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது த்ரீ லெவல்னு சொல்லி சொன்னா இதை வந்து மூன்று வழி விநியோக முறைன்னு சொல்லி சொல்லுவோம். ஹோல்சேலர் இருக்காங்க, அடுத்தது வந்து ஜோப்பர். இந்த ஜோப்பரை வந்து நாங்க சொல்லுவோம் சம்டைம்ஸ் வந்து முகவர்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஏஜென்சின்னு சொல்லி நாங்க படிச்சோம், ஒரு ஏஜென்சி இருப்பாங்க, ஏஜென்ட் இருப்பாங்க, ஏஜென்ட் மூலமா ரிட்டைலருக்கு போகும். அதுதான் வந்து மூன்று வழி, அதாவது மூன்று வழி விநியோக முறைன்னு சொல்லி சொல்றது. த்ரீ லெவல் சேனல் கண்டெயின் இன்டர்மீடியட் ஹோல்சேலர், அதாவது ஜோப்பர் அண்ட் ரிட்டைலர்னு சொல்லி நாங்க சொல்றோம். இதுதான் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி சொல்றது. ஓகே, அப்ப இந்த டைரக்ட் சேனலோ ஜீரோ லெவல் சொல்ற, அடுத்தது இன்டைரக்ட் சேனல். அடுத்தது வந்து ஆல்டர்னேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். அதாவது ஆல்டர்னேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னு சொல்லி சொன்னா இப்ப நாங்க சொல்றது இதுல மூன்று வகையானது இருக்கு. எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்ட்ரிபியூஷன், செலக்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன், இன்டென்சிவ் டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது வந்து எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி சொன்னா பிரத்தியோக விநியோகம்னு சொல்லி சொல்லுவோம். செலக்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் தெரிவு செய்யப்பட்ட விநியோக முறைன்னு சொல்லி சொல்லுவோம். இன்டென்சிவ்னு சொல்லி சொன்னா
தீவிர விநியோகம்னு சொல்லுவோம். அதுதான் ஆல்டர்னேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது ஆல்டர்னேட்டிவ்னு சொன்னா நாங்க சேஞ்ச் பண்றது, மோடிஃபிகேஷன் செய்யறதுன்னு சொல்லி. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, சேனல் வித்னு சொல்லியிருக்காங்க. இந்த எம்னா மேனுஃபேக்சர் உற்பத்தியாளர், ஹோல்சேலர்னு சொன்னா மொத்த வியாபாரி, ஆர்னு சொன்னா ரிட்டெய்லர் சில்லறை வியாபாரி. அப்ப இந்த எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்ல வந்து பிரத்யோகமான விநியோகம்னு சொன்னா இந்த உற்பத்தியாளர் இருப்பாரு, அந்த உற்பத்தியாளர் மொத்த வியாபாரிக்கு வந்து பொருட்களை வழங்குறாங்க. அப்ப மொத்த வியாபாரிக்கு பொருட்களை வழங்கக்குள்ள சில்லறை வியாபாரிகள் என்ன செய்யறாங்க, அந்த வாடிக்கையாளருக்கு பிரத்யோகமா வாடிக்கையாளர்களுக்கு தனித்தனியா விற்பனை செய்யறது. அப்ப அப்படி விற்பனை செய்யக்குள்ள இந்த மார்க்கெட் கவரேஜ் வந்து பாருங்க, ஓவரால் எல்லா மார்க்கெட்ல இருக்க எல்லா நுகர்வோரும் வந்து அங்க கவரேஜ் ஆகி இருப்பாங்க. அதே மாதிரி நாங்க செலக்டிவ்னு சொல்லக்குள்ள வந்து என்ன செய்யறோம்னு சொன்னா, இப்ப தெரிவு செய்யப்பட்ட விநியோகப்படுத்தல் முறை தானே. அப்ப மேனுஃபேக்சர் உற்பத்தியாளர் இருக்காங்க, ஹோல்சேலர் மொத்த வியாபாரி, சரியா? அப்ப எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்ட்ரிபியூஷன் சரியா. அடுத்து செலக்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன். அப்ப செலக்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் சொன்னா தெரிவு செய்யப்பட்ட அந்த வாடிக்கையாளர்களுக்கு மட்டும் நாங்க இடைநடுவர்களை பயன்படுத்தி உற்பத்தி பொருட்களை வந்து விநியோகம் செய்யறது. அப்ப பாருங்க, இங்க மேனுஃபேக்சரர் இருக்கார், ஹோல்சேலர்
அந்த ஹோல்சேலர் வந்து ரிட்டெய்லர்ஸ் இருக்காங்க. ஸோ ரிட்டெய்லர் வந்து அந்த டார்கெட் மார்க்கெட் கன்சியூமர், அதாவது வந்து ஆ, ஆ. இலக்கு வாடிக்கையாளர்களுக்கு மட்டும் அடையாளம் கண்டு என்ன செய்யறதுன்னு சொல்லி சொன்னா, அப்ப அதுதான் டார்கெட் மார்க்கெட் கன்சியூமர்னு சொல்லி அவங்க ஐடென்டிஃபை சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து இன் இன்டென்சிவ்னு சொல்லி சொல்றது. அத வந்து இன்டென்சிவ்னு சொல்லி சொல்லக்குள்ள தீவிர சந்தைப்படுத்தல். ஓகே. நான் இங்க வந்து மாத்தி சொல்லிட்டேன். இது வந்து இன்டென்சிவ். ஸோ இதுதான் எக்ஸ்க்ளூசிவ். எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து நாங்க சொல்றது வந்து பிரத்யோகம். அதாவது வந்து ஒரு மேனுஃபேக்சரர் இருக்காங்க, மொத்த உற்பத்தியாளர், ஹோல்சேலர். அதாவது ஹோல்சேலர்ன்னு சொன்னா மொத்த வியாபாரி இருப்பாங்க. மொத்த வியாபாரி வந்து டைரக்ட்டா அந்த ரிட்டெய்லர் சில்லறை வியாபாரிக்கு குடுக்கலாம். அப்படி இல்லாட்டி உற்பத்தியாளர் வந்து இந்த மொத்த வியாபாரி இல்லாம டைரக்ட்டா சில்லறை வியாபாரிக்கு குடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்க்ளூசிவ் கவரேஜ்னு சொல்லி சொல்றது. பிரத்யோகமான விநியோக முறை சொல்லி சொல்லுவோம். இந்த இன்டென்சிவ் கவரேஜ்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து இதை நாங்க சொல்றது இந்த என்ன சொல்றது, இந்த இன்டென்சிவ் கவரேஜ்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து அதை நாங்க தீவிர விநியோகம்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது வந்து அங்க என்ன சொல்றது, உற்பத்தியாளர், அது கீழே வந்து மொத்த வியாபாரி, சில்லறை வியாபாரி, அப்ப மார்க்கெட் கன்சியூமர் வந்து அந்த சில்லறை வியாபாரிகள் வந்து மொத்த மார்க்கெட்டுக்கும் வந்து கவர் ஆகுற மாதிரி அந்த பொருட்களை வந்து நுகர்வோருக்கு விற்பனை செய்வாங்க. அடுத்தது வந்து செலக்டிவ் கவரேஜ்னு சொல்லி சொன்னா தெரிவு செய்யப்பட்ட விற்பனை சேனல்களுக்கு மட்டும் நாங்க அந்த பொருள் சேவையை வந்து வழங்குறது. ஓகேயா? சோ இதைத்தான் வந்து அங்கே அந்த படங்கள் மூலமா காட்டினதை வந்து இங்க ஒரு இதுல காட்டியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து பாருங்க, சொல்லியிருக்காங்க பாருங்க என்னதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து பிரத்யோக விநியோகம். அப்ப அந்த பிரத்யோக விநியோகம் சொன்னா ஒரே ஒரு மொத்த விற்பனையாளர் வந்து சில்லறை விற்பனையாளர் மூலமா அல்லது ஒருவரின் சொந்த கடை அப்படி இல்லாட்டி ஒரு அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலமா வந்து ஒரு பொருளை விநியோகிக்கிறது. என்ன சொல்றாங்க, ஒரு மொத்த விற்பனையாளர் அப்படி இல்லாட்டி நாங்க சில்லறை விற்பனையாளர் மூலமா வந்து, அப்படி இல்லாட்டி ஒரு சொந்த கடை, நான் தனியா ஒரு சொந்த கடை, ஒரு சொந்த ஷாப் வச்சிருக்கோங்க. த்ரூ த ஒன் ஓன் பிசிக்கல் ஸ்டோர் ஓ ஒபிஷியல் வெப்சைட், அதாவது அவங்களுக்குன்னு சொல்லி என்னதுன்னு சொல்லி சொன்னா உத்தியோகபூர்வ அப்படி இல்லாட்டி அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலமா வந்து விநியோக நடவடிக்கைகள் ஈடுபடுறதுதான் எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி சொல்றோம். சரியா? தட் ஆர் எக்ஸ்பெக்டிங் to maintain the large potential to control over the distribution as well as after sales service put off for this strategy சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து இது வந்து இப்ப நாங்க மொத்த வியாபாரம் பெரிய அளவுல பாரிய அளவுல விற்பனையில ஈடுபடுறவங்க எல்லாமே வந்து இந்த எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து என்ன செய்யறாங்க, யூஸ் பண்ற மெத்தட்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து இந்த விநியோகம், அதாவது வந்து விநியோகம் மற்றும் விற்பனைக்கு பிந்திய சேவை கட்டுப்பாட்டுக்காக பெரும் பகுதியை பராமரிக்க எதிர்பார்க்கும் நிறுவனங்கள் தான் வந்து இந்த நடவடிக்கை. அதாவது வந்து இப்ப எங்களுக்கு கஸ்டமர் வந்து யூஜ் ஆகக்குள்ள வந்து ஒரு மார்க்கெட்ல வந்து மார்க்கெட் ஷேர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகக்குள்ள வந்து எங்களுக்கு வாடிக்கையாளர்களுக்கு வந்து சேவையை வழங்கி கொள்றதுக்கு, அதாவது நாங்க சொல்லுவோம் ஆஃப்டர் சர்வீஸ் அப்படி இல்லாட்டி பிஃபோர் சர்வீஸ்னு சொல்லி சொல்லுவோம். அதுதான் சொல்றது, அதாவது விற்பனைக்கு பின் அப்படி இல்லாட்டி விற்பனைக்கு முந்தைய சேவைன்னு சொல்லி. ஸோ அதுகளுக்காக வந்து நாங்க என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னா பயன்படுத்தக்கூடிய ஒரு மெத்தட் தான் இந்த எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்ட்ரிபியூஷன். பாருங்க உதாரணம் தந்திருக்காங்க. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இஸ் அ குட் எக்ஸாம்பிள் இண்டஸ்ட்ரி தட் ஆஃப் ஃபார் எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது வந்து இப்போ ஆட்டோமொபைல் சொல்லி சொன்னா என்னது நாங்க படிச்சிருக்கோம். அதாவது வந்து இப்போ வெஹிக்கல், அதைத்தான் ஆட்டோமொபைல்னு சொல்லி சொல்றது. ஸோ அது இப்போ வெஹிக்கல் இதுகளுக்கு வந்து சிறந்த ஒரு பிரத்யோக விநியோக முறைனா உதாரணம், பிரத்யோக விநியோக முறைக்கான உதாரணம் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லி சொல்லலாம். சரியா? ஓகே. அது இல்லாம நான் உங்களுக்கு இங்க ஒரு தந்திருக்கேன் பாருங்க, எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்ட்ரிபியூஷன். அப்ப நாங்க சொன்னோம் தானே, அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு தன்னுடைய பிரத்யோகமான ஒரு வலைத்தளத்திலயா இருக்கலாம், பெரிய அளவுல அப்படி இல்லாட்டி தனக்குன்னு சொந்தமானதா இருக்கலாம். இப்ப இந்த கிங்ஸ் அதாவது பர்கர் கிங், பீஸா ஹட் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. அதாவது வெளிநாட்டுல தான் அந்த கடைகள் இருக்கு. அத பிரெஞ்சு ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட உத்தியோகபூர்வமான தலைமைத்துவத்தின் கீழ வந்து நாங்க இலங்கையில செயல்படுறாங்க. ஸோ அதுக்கான இந்த இந்த டெக்கோ ஜான்ஸ் இதுகள் வந்து உதாரணங்கள். ஸோ நீங்க ஒரு உதாரணத்தை மட்டும் நீங்க எக்ஸாமுக்கு வந்து எழுதுறதை விட 2-3 உதாரணம் தெரிஞ்சா அதை எழுதுறது பெட்டர். சரியா? ஸோ அதுக்காகத்தான் அந்த உதாரணம் வந்து நானா ஒரு உதாரணமும் எடுத்து தந்தேன். நீங்களும் வேணா கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கான உதாரணங்கள் நிறைய இன்னும் எடுத்துக்கொள்ள முடியும். சரியா? ஓகே. அடுத்தது வந்து செலக்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன். இதை வந்து நாங்க தேர்வு செய்யப்பட்ட விநியோகம் அப்படி இல்லாட்டி தேர்ந்தெடுக்கப்பட்ட விநியோக முறை சொல்லி சொல்லுவோம். அதாவது வந்து
ஒன்றுக்கு மேற்பட்ட சில்லறை விற்பனையாளர்களுக்கு வந்து இந்த தயாரிப்புகளை வந்து விநியோகிக்கிறதுக்கு தான் இந்த மெத்தட் பயன்படுத்துறோம். அதாவது குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்கள் காணப்படுற சந்தர்ப்பத்துல மட்டும்தான் வந்து இந்த செலக்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து தேர்ந்தெடுக்கப்படும். அதாவது இப்ப நாங்க எல்லா டிஸ்ட்ரிபியூஷன் சேனலையும் தேர்ந்தெடுக்காம எங்களுக்குன்னு குறிப்பிட்ட அளவில் உள்ள டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்களை வந்து நாங்க தேர்ந்தெடுத்து கொண்டு அவங்க மூலமா வந்து நாங்க சில்லறை வியாபாரி அதாவது பொருட்கள் வந்து விற்பனை செய்யும். அதுதான் செலக்ட். Instead, electrical application brands such as Philips, Panasonic, Sony, etc. sold only selected stores across the globe. Okay. இப்போ பாருங்க LG brand, Philips, Panasonic, so இந்த மாதிரியான எல்லாமே வந்து எந்த இடங்கள்லயுமா இருக்கா? இல்ல. LG, சிங்கர், அபான் இந்த மாதிரியான நிறுவனங்கள்ல மட்டும்தான். அதைத்தான் செலக்டிவ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான உதாரணம் சொல்றோம். நாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்களுக்கு மட்டும்தான் எங்களோட பொருட்கள் வந்து விற்பனை செய்யப்படும். ஸோ அபான்ஸ்ல இருக்கிறது ப்ராடக்ட் வேற, எல்ஜில இருக்க ப்ராடக்ட் வேற, அபான்ஸ், எல்ஜி, சிங்கர்ல இருக்க ப்ராடக்ட் வேற. ஸோ அதுக்காகத்தான் இந்த பிலிப்ஸா இருக்கலாம், பென்சோனிக்கா இருக்கலாம், சோனி, இந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம் இதுகள் எல்லாமே அந்த தெரிவு செய்யப்பட்ட டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் மூலமா மட்டும்தான் வந்து கஸ்டமர் வந்து அந்த பொருளை பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். அதுதான் செலக்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். சரியா? சரி. அடுத்தது வந்து இன்டென்சிவ் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த இன்டென்சிவ் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி சொன்னா வந்து நாங்க சொல்றது தீவிர விநியோகம். அதாவது வந்து ஓகே, இந்த இன்டென்சிவ் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி சொல்லக்குள்ள வந்து நாங்க 1 minute. ஓகே ஓகே இன்டென்சிவ்னு சொல்லி சொல்லக்குள்ள ஒரு குறிப்பிட்ட மூலம், அதாவது முடிந்தவரை கிடைக்கக்கூடிய அனைத்து சில்லறை நிலையங்கள்லையும் வந்து ஒரு பொருளை விநியோகிக்கிறது. அதாவது அவங்க வந்து ஒரு லிமிடேஷன் பார்க்க மாட்டாங்க. எங்க எங்களுக்கு சில்லறை விற்பனை நிலையங்கள் காணப்படுதோ நாங்க எல்லா சில்லறை விற்பனை நிலையங்களுக்கும் வந்து அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதைத்தான் வந்து இன்சென்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன், தீவிர விநியோகம்னு சொல்லி சொல்றோம். ஒரு பொருளை விநியோகிக்கிறதுல வந்து அதாவது இது வந்து எந்த வகையான பொருட்களுக்கு உதவுனா நாங்க படிக்கிறோம். சரி, சாப்பிட்டு போங்க. சூட்டபிள் ப்ராடக்ட் வித் வைட் அப்பீல் சச் அஸ் அ கன்வீனியன்ஸ் குட்ஸ், அதாவது வசதி பண்டங்கள்னு சொல்லி சொல்லுவோம். உதாரணத்துக்கு பிஸ்கட், குளிர்பானம், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், அந்த மாதிரியான முட்டாய், அது போன்ற பொருட்களுக்கு தான் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா இது வந்து இந்த இன்டென்சிவ் டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்கும். இந்த இன்டென்சிவ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அதாவது வந்து உள்ளூர் கடைகள்ல வந்து இலகுவா வந்து எங்களால பெற்றுக்கொள்ள முடியும் அந்த இன்டென்சிவ் டிஸ்ட்ரிபியூஷன் மூலமா. சரியா? For incentive, biscuit, soft drink, candy, etc. can be easily found in any local store at present சொல்லி சொல்றாங்க. ஸோ சரியா? இந்த இன்சென்டிவ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான உதாரணம் இதுதான். ஓகே, அப்ப நாங்க 3 வகையான வந்து டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் படிச்சோம். ஒன்று எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்ட்ரிபியூஷன், செலக்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன், இன்டென்சிவ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான உதாரணம் வந்து நாங்க சொன்ன கன்வீனியன்ஸ் குட்ஸ், அதாவது வசதி பொருட்கள்னு சொல்லி சொல்லுவோம். அது பிஸ்கட்டா இருக்கலாம், சாஃப்ட் ட்ரிங்க்ஸா இருக்கலாம், எல்லா சில்லறை கடைகள்லையும் வந்து பெற்றுக்கொள்ள முடியும். செலக்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி சொன்னா இது வந்து நாங்க அந்த எலக்ட்ரானியல் ஐட்டம்ஸ்க்கு வந்து அதுதான் அந்த பிலிப்ஸ், பேன்சோனிக், சோனி அந்த மாதிரியான இந்த அபான், சிங்கர், எல்ஜியில மட்டும் தான் கிடைக்கக்கூடியதா இருக்கும். அதுதான் ஆல்டர்னேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ல வர இந்த செலக்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்றது. எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி சொன்னா தனக்குன்னு சொந்தமான கடையா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி தனக்குன்னு சொந்தமான ஒரு வெப் அதாவது என்ன சொல்றது உத்தியோகபூர்வ வலைத்தளத்தை பயன்படுத்தி அதன் மூலமா வந்து டிஸ்ட்ரிபியூஷன். அதுக்கான சிறந்த உதாரணம் தான் வந்து நாங்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, இப்ப டொயோட்டா அந்த மாதிரியானது. ஸோ அது இல்லாம வந்து நாங்க படிச்ச இந்த பர்கர் கிங், பீஸா ஹட் இது எல்லாமே வந்து எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான உதாரணங்கள். ஓகே, அடுத்தது டிஸ்கஷன் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ரோல் ஆஃப் த இன்டர்மீடியரிஸ், அதாவது என்ன சொல்றாங்க, இந்த நாங்க இடைநடுவர்கள்ட வந்து பண்புகள் என்னதுன்னு கேக்குறாங்க. அவங்களோட வந்து ஜோப் என்னவா இருக்கும்னு சொல்லி கேக்குறாங்க. சரியா? இந்த இடைநடுவர்களோட பண்புகள்னு சொல்லக்குள்ள வந்து அவங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா அதாவது வந்து வாடிக்கையாளர்கள் தேவைகளை வந்து அறிஞ்சு கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்படி இல்லாட்டி வாடிக்கையாளருக்கு இலகுவா பொருட்களை வந்து பெற்றுக் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. மொத்த வியாபாரிக்கும் நுகர்வோருக்கும் இடையில, அப்படி இல்லாட்டி சில்லறை வியாபாரிக்கும் நுகர்வோருக்கும் இடையில வந்து என்ன சொல்றது ஒரு உற்பத்தியாளர்களுக்கும் சில்லறை வியாபாரிக்கும், அப்படி இல்லாட்டி உற்பத்தியாளர்களுக்கும் நுகர்வோர்களுக்கும் இடையில வந்து ஒரு தொடர்பினை ஏற்படுத்தக்கூடியவங்களா
அம்மா சரியா. சோ சரியா. அப்ப வந்து அந்த அந்த அவங்கள பயன்படுத்துறது மூலமா எங்களுக்கு அவங்களோட ரோல். ஸோ அவங்க வாடிக்கையாளரோட எந்த நேரமும் கனெக்ட்ல இருப்பாங்க. ஸோ வாடிக்கையாளர் பற்றிய தகவல்கள், அவங்கள பற்றிய புரிந்துணர்வு வந்து காணப்படும். அடுத்தது வந்து ஒரு கம்யூனிகேஷன் கூட இவங்க தான் மெயினா இருப்பாங்க. அந்த மொத்த வியாபாரிக்கும் நுகர்வோருக்கும் இடையில, சில்லறை வியாபாரிக்கும் நுகர்வோருக்கும் இடையில, உற்பத்தியாளருக்கும் நுகர்வோருக்கும் இடையில வந்து ஒரு தொடர்பாளியா வந்து அவங்க காணப்படுவாங்க. ஸோ இதுகள் தான் வந்து இந்த ரோல் ஆஃப் த இன்டர்மீடியரிஸ்க்கான உதாரணங்கள். அடுத்தது நாங்க படிக்கிறது வந்து emerging expect of in the distribution சொல்லி, அதாவது என்னது emerging expect in distribution சொல்லி சொன்னா விநியோகத்துல இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து வளர்ந்து வர அம்சங்கள் என்ன, புதிய விஷயங்கள் என்ன, வளர்ந்து வர அம்சங்கள்னு சொல்லி சொன்னா. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப தற்காலத்துல வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் வந்து என்ன, ஏஐ, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி நாங்க படிச்சிருக்கோம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது வந்து இப்போ வந்து எஜுகேஷன் நியூ ஆக்களுக்கு வந்து ஒரு எஜுகேஷன் சிஸ்டமாவே வருது இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி சொல்றது. அடுத்தது வந்து டிமாண்ட் ஃபோக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது வந்து கேள்வியை வந்து நாங்க எதிர்வு கூறல், அதாவது இப்ப எங்களுக்கு எதிர்காலத்துல இந்த பொருளுக்கு இப்படி ஒரு டிமாண்ட் ஒன்று இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கொண்டு அதுக்காக நாங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்றது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பிஃபோர் COVID-19 டைம்ல வந்து இந்த மாஸ்க்குக்கோ சானிடைஸ்க்கோனா ஒரு பெரிய ஒரு டிமாண்ட் ஒன்னே இருக்கல. ஆனா அந்த ஆஃப்டர் COVID-19க்கு பிறகு அதுக்கான டிமாண்ட் வந்து எப்படி இருந்துச்சு, ரொம்ப பெரிய அளவுல டிமாண்ட் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதுதான் சொல்றாங்க டிமாண்ட் ஃபோக்கஸ் டிஸ்ட்ரிபியூஷன். அப்ப உண்மையாலுமே வந்து இப்ப தற்காலத்துல வந்து வணிக நிறுவனங்கள் வந்து இந்த டிமாண்ட் ஃபோக்கஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இன்னொரு 2 வருஷத்துல அப்படி இல்லாட்டி ஜஸ்ட் நாங்க ஒரு ஒரு 2 மந்த்துக்கு பிறகு எங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் வந்து ஐடென்டிஃபை ஆகுது, ஸோ எதுக்கு டிமாண்ட் கூடுதலா இருக்கும், எதுக்கு நாங்க கூடுதலா ஃபோக்கஸா இருக்கணும், ஸோ அப்படி பார்த்து வந்து எங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷனை வந்து நாங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா இன்க்ரீஸ் பண்ண முடியும். அடுத்தது வந்து இ காமர்ஸ்னு சொல்லி சொன்னா இலத்திரனியல் வர்த்தகம்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அடுத்தது வந்து ஆம்னி சேனல்னு சொல்லி சொல்றோம். அதாவது வந்து ஆம்னி சேனல்னு சொல்லி சொல்றோம்னு சொல்லி சொன்னா இதை வந்து நாங்க மொபைல், ஆன்லைன் உட்பட அனைத்து செயலில வந்து தடையற்ற ஷாப்பிங் அனுபவத்தை கொடுக்கிறது தான் இந்த ஒன்லி சேனல் மெத்தட்னு சொல்லி சொல்றது. சரியா. அதாவது வந்து வாட் இஸ் த ஒன்லி சேனல்னா ரிட்டைலிங்னு சொல்லி சொன்னா நாங்க வந்து தொலைபேசி மூலமா அப்படி இல்லாட்டி ஏதோ ஒரு ஆப் மூலமா அது மூலமா வந்து நாங்க விநியோகத்தை வந்து மேற்கொள்றது, அதாவது பர்ச்சேசிங்க செய்யறது. இப்ப பாருங்க, இப்ப போனா இருக்கலாம், இப்ப லேப்டாப்பா இருக்கலாம், ஏதாவது ஒரு நவீன வணிக உபகரணத்தை பயன்படுத்தி அதன் மூலமா வந்து நாங்க தடையற்ற அந்த ஷாப்பிங் செய்யற அனுபவத்தை பெற்றுக்கொள்றதுக்கு தான் சொல்றது இந்த ஒமி சேனல்னு சொல்லி சொல்றது. இது வந்து வணிக உத்தி, அதாவது பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண, அதாவது விரிவாக்க, இந்த காமர்ஸ் எல்லாம் வந்து விரிவாக்குறதுக்கு வந்து இது பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சொல்லாதான் இந்த ஒமினி சேனல்னு சொல்லி சொல்ற விஷயம் வந்து காணப்படுது. ஓகே. ஓகே. ஸோ இவ்வளவுதான் நாங்க இதுல படிச்சோம். ஸோ முதலாவது ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், டிஸ்ட்ரிபியூஷன்னா என்னது. சரியா. ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இம்பார்ட்டன்ஸை கொஞ்சம் நாங்க பார்ப்போம். ஏன் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இம்பார்ட்டன்ட் ஆகுதுன்னு சொல்லி சொன்னா, நுகர்வோருக்கு வந்து பல்வேறுபட்ட உற்பத்திகளை வந்து, அதாவது ப்ராடக்ட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு, நுகர்வு செய்யறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. அடுத்தது வந்து எங்களுக்கு இந்த பொருளோட தன்மை, நேச்சர் ஆஃப் த குட்ஸ், மார்க்கெட், நேச்சர் ஆஃப் த மார்க்கெட், டிமாண்ட், ஸோ அந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி எங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடியதா இருக்கு. அடுத்தது வந்து இந்த மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் பண்றது, அப்படி இல்லாட்டி மார்க்கெட் ஷேரை இன்க்ரீஸ் பண்றது. மார்க்கெட் ஷேரை இன்க்ரீஸ் பண்றதுன்னு சொன்னா சந்தை பங்காளிக்கிறதுக்கு வந்து ஒரு துணையா அமைகிறது வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் தான். அடுத்தது வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் நாங்க பார்த்தா போதும். அடுத்தது நாங்க பார்த்தோம் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் எப்படி போகுதுன்னு சொல்லி. ஜீரோ சேனல்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது வந்து 1 வே, 2 வே, அப்புறம் 3 வே மெத்தட் மூடும் பார்த்தோம். சரியா. அது இல்லாம இன்டர்மீடியட் யூஸ் பண்றதால என்ன எங்களுக்கு பெனிஃபிட்னு சொல்லி பார்த்தோம். இன்டர்மீடியட் வந்து, அதாவது ஒரு மேனுஃபேக்சர் வந்து இன்டர்மீடியரா செயற்படுறதால என்ன பெனிஃபிட்ஸ்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது வந்து ஆல்டர்னேட்டிவ், அதாவது சேனல்ல ஆல்டர்னேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்துல நாங்க 3 பார்த்தோம். எக்ஸ்க்ளூசிவ், இன்டென்சிவ் அண்ட் செலக்டிவ்னு சொல்லி பார்த்தோம். எக்ஸ்க்ளூசிவ்க்கான உதாரணம் தான் நாங்க ஆட்டோமொபைல பார்த்தோம். செலக்டிவ்னு சொல்லி சொன்னா நாங்க அந்த பிலிப்ஸ், பென்சோனிக், சோனி ஐட்டம் அந்த விஷயங்களை வந்து நாங்க பார்த்தோம். அடுத்தது வந்து இன்டென்சிவ்னு சொல்லி சொன்னா நாங்க சொன்னோம் என்னதுன்னு சொன்னா இந்த கன்வீனியன்ஸ் குட்ஸை வந்து, அதாவது வந்து
அதாவது வந்து நாங்க இந்த என்ன சொல் கன்வீனியன்ஸ் குட்ஸை வந்து சேல் பண்ற எல்லா கடையில எல்லா சில்லறை கடைகள்ல எல்லா இடமும் கிடைக்கக்கூடியதா இருக்கும். அதிக அளவான சில்லறை வியாபாரிகளை பயன்படுத்தக்கூடியதா தான் இந்த இன்டென்சிவ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. சரியா? சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த ஆல்டர்னேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்துக்கு இடையில வந்து வேறுபாடு கேட்டு கூட வரலாம். ஓகே. ஸோ அடுத்தது வந்து இல்லாம இது வந்து எமர்ஜிங் எக்ஸ்பெக்ட் இன் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லக்குள்ள வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து இந்த விநியோகத்துல வந்து புதிய போக்குகள்னு சொல்லி கேட்கலாம், புதிய முறைகள்னு சொல்லி கேட்கலாம். சரியா? அதுல வந்து முதலாவது வந்து தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி சொல்றது. ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி, அதாவது இப்ப ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தின்னு சொன்னா இப்ப நாங்க வந்து இப்போ நான் இந்த விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது நிறுவனங்கள் வந்து இது ரோபோட்டிக் சிஸ்டம், அதாவது நுகர்வோரோட தேவை விருப்பங்களை தெரிவு செஞ்சு கொண்டு இப்பவே ஒரு குழந்தை பிறந்தோடனே இந்த ஏஐ தொழில்நுட்பம் மூலமா வந்து அந்த மூளையை வந்து பரிசோதனை செஞ்சு என்னென்ன மாதிரியான தேவை காணப்படலாம் எதிர்காலத்துல, என்ன மாதிரியான இவங்களோட எதிர்பார்ப்புகள் இருக்குன்னு சொல்லி அறிஞ்சு கொண்டு அந்த மாதிரியான டிஸ்ட்ரிபியூஷன் செய்யறது. அப்புறம் டிமாண்ட் ஃபோக்கஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சரி. இ காமர்ஸ்னா நாங்க இலத்திரன் வணிகம், அதாவது வந்து கொள்வனவாளரும் விற்பனையாளரும் நேரடியாக தொடர்பு கொள்ளாது வந்து இணைய வழி மூலமா வந்து தொடர்பு கொண்டு வந்து விற்பனை கொள்வனை விற்பனை நடவடிக்கையில ஈடுபடுறது தான் இ காமர்ஸ்னு சொல்லி படிச்சோம். அடுத்தது ஆம்னி சேனல்னு சொல்லி சொன்னாலும், அதாவது நவீன இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நாங்க அந்த ஆப் மூலமா வந்து பர்ச்சேஸை வந்து செய்யறது தான் அந்த ஆம்னி சேனல்னு சொல்லி சொல்றது. கிளியரா? ஓகே. சரி. அடுத்தது யூனிட் 3ல வந்து படிக்க போறோம். இன்டகிரேட்டட் மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன். ஐஎம்னு சொல்லி சொல்றோம். அதாவது ஐஎம்சின்னு சொல்லி சொல்றோம். அதாவது இன்டகிரேட் மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன் சொல்லி சொல்லக்குள்ள வந்து அதாவது வந்து மெயினா வந்து என்ன பார்க்கறான்னு சொல்லி சொன்னா, the communication has been variously defined as a passing information, exchange idea, or the process establishing the some thoughts between the sender and receiver. அப்ப என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, தகவல் பரிமாற்றம், அப்படி இல்லாட்டி கருத்து பரிமாற்றம்னு சொல்லி சொல்லுவோம். ஒன்று தகவல் பரிமாற்றம், அப்படி இல்லாட்டி கருத்து பரிமாற்றம். சோ தகவல் பரிமாற்றம் அப்படி கருத்து பரிமாற்றம்னு சொல்லி சொன்னா, அனுப்புனர்னா யாரு? சென்டர். பெறுநர்னா யாரு? ரிசீவர். அப்ப அனுப்புனருக்கும் பெறுநருக்கும் இடையில வந்து ஒரு சிந்தனையை, அதாவது வந்து அத நாங்க சொல்றோம் பாருங்க, the establishing the same thoughts, சிந்தனை, the exchange of ideas or process of establishing the same thoughts னு சொல்லி சொல்றது. அப்ப அந்த ஒரு சிந்தனை, அந்த ஒரு நிலைநிறுத்துற செயல்முறையை தான் வந்து நாங்க கம்யூனிகேஷன் சொல்லி சொல்லுவோம். தகவல் தொடர்புன்னு சொல்லி சொல்லுவோம். These definition suggests the communication to the occur the same idea and sender want to give should be received by the receiver. அதாவது வந்து இந்த வேறு வார்த்தையில கூறினா வந்து ஒரு நபர் அப்படி இல்லாட்டி ஒரு குழுவிடம் இருந்து மற்றொரு தரப்பினருக்கு வந்து அந்த தகவலை அனுப்புவதன் மூலம் இரு தரப்பினர்களிடையே ஒரு பொதுவான தன்மை காணப்படணும். அதாவது வந்து பெற்றுக்கொள்பவரா இருக்கலாம், ரிசீவரா இருக்கலாம், சென்டர் அனுப்புவரா இருக்கலாம். இப்ப நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்றேன்னா, இப்ப நான் உங்களுக்கு சென்டர், நீங்க கேட்கிறவரா இருந்தா ரிசீவர். சோ அங்க 2 பேருக்கு இடையில வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, the same ideas and sender want to give the should be the received by the receiver னு சொல்லி சொல்றாங்க. in order னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து in order னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து in other word, there must be some communication between the two parties of bypassing information of one person to the group or another. So அதைத்தான் நான் இப்ப முதல்ல சொன்னேன். சரியா? சோ இப்ப இந்த விஷயங்கள் தான் நாங்க கம்யூனிகேஷன் சொல்றோம். அடுத்தது வந்து 3 மேஜர் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் கம்யூனிகேஷன். அதாவது வந்து மேஜர் ஆப்ஜெக்டிவ் தான் மிக பிரதான நோக்கம் இருக்கு. தகவல் தொடர்பால வந்து மிக பிரதான நோக்கம் 3 இருக்கு. ஒன்று தான் என்னது? தெரிவிக்கிறது. அதுதான் டு இன்ஃபார்ம். அடுத்தது வந்து டு ப்ரொசீட்னு சொல்லி சொன்னா வற்புறுத்துறது, அதாவது நீங்க தெரிஞ்சுக்கோ. அடுத்தது வந்து டு ரிமைண்ட், நினைவூட்டுறது. சோ இந்த 3 தான் வந்து மெயின் ஆப்ஜெக்டிவா இருக்கு. ஓகே.
சரியா? அப்ப நாங்க இதுல படிச்சது என்னது மெயினா, ஒரு பிரிவினர்ட்ட இருந்து இன்னொரு பிரிவினருக்கு அல்லது பல பிரிவினருக்கு வந்து தகவல வழங்குதல், பெறுதல், விளங்கிக் கொள்ளல், பகிர்ந்து கொள்ளல். இதத்தான் வந்து நாங்க தொடர்பாடல்ன்னு சொல்லி சொல்றோம். அப்ப பாருங்க, ரிசீவ் பெறுதல், பரிமாறிக்கொள்ளல், ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, சொல்றது. அடுத்தது இதுகளத்தான் வந்து நாங்க தகவல் ன்னு சொல்லி நான் சொல்றோம். சரியா? இப்ப இந்த தகவல் தொடர்பாடல்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து சரியா? 3 ஆப்ஜெக்டிவ் இருக்கு. அதுதான் டூ இன்ஃபார்ம். ஒண்ணு தெரிவிக்கணும், ப்ரோசீட். அதாவது வந்து நாங்க சொல்றது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, நாங்க வந்து அந்த அந்த விஷயத்த வந்து விளங்கிக் கொள்றதுக்காக வந்து நாங்க வலியுறுத்துறோம், வற்புறுத்துறோம். ஓகே, இந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லி. டூ ரிமைண்ட் படுத்தல். அடுத்தது பாருங்க, த சென்டர். அப்ப சென்டர், த மீடியம். த சென்டர்ன்னு சொல்லி சொன்னா யாரு? அனுப்புபவர். த மீடியம்னு சொல்லி சொன்னா அவர் எதன் மூலம் அந்த மெசேஜ அனுப்புறாரு? தொலைபேசி மூலமா, தொலைபேசி மூலமா, அப்படி கணனி மூலமா, கடிதம் மூலமா, அது மாரி. த மீடியம் வாய்மொழி மூலம், எழுத்து மூலம், அப்படி எல்லாமே இருக்கு. இன் ரைட்டிங், வெர்பல், அப்படி ஓரல். அடுத்தது த ரிசீவர். ரிசீவர் வந்து அந்த மெசேஜ வாசிக்கிறாரு. அப்போ உதாரணத்துக்கு பாருங்க, மூவி ஸ்டார்ட் அட் 9. கேன் யூ ரைட் அஸ்? அப்ப இது யாரா இருக்கணும்? சென்டரா இருக்கணும். அப்ப ரிசீவர் என்ன சொல்றாரு? யா, பி தேர் பை 8:30. அப்ப இதுதான் வந்து என்னதா இருக்கும்னா, ரிசீவர் சொல்ற விஷயத்த தான் வந்து நாங்க சொல்வோம் ஃபீட்பேக்ன்னு சொல்லி, பின்னூட்டல்ன்னு சொல்லி. ஓகேயா? சரி. பாருங்க, எலிமெண்ட் இன் த கம்யூனிகேஷன் ப்ராசஸ். அதாவது வந்து இந்த கம்யூனிகேஷன் ப்ராசஸ்ல இந்த தொடர்பாடல் செயல்முறையில காணப்படுகின்ற கூறுகள் என்னது? சென்டர்னா யாரு? அனுப்புபவர். ஓகே. அடுத்தது என்னது? செய்தி. அதுதான் மெசேஜ். சரியா? அடுத்தது மீடியான்னு சொல்லி சொன்னா என்னது? ஊடகம். இந்த என்கோடிங், டிகோடிங்ன்னு சொல்லி சொல்றது என்னது? என் 1 மினிட். சரியா? இந்த என்கோடிங், டிகோடிங்ன்னு சொல்லியிருக்கு. அத நாங்க சொல்றது வந்து குறிமுறை படித்தல்னு சொல்லி சொல்றோம். என்கோடிங்ன்னு சொல்லி சொன்னா, குறிமுறை படித்தல்னு சொல்லி சொல்றோம். டிகோடிங்ன்னு சொல்லி சொன்னா, குறிமுறை நீக்கம்னு சொல்லி சொல்லுவோம். அதத்தான் இந்த என்கோடிங், டிகோடிங்ன்னு சொல்லி சொல்றது. நாய்ஸஸ்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து, எங்களுக்கு வந்து அதாவது சத்தம், அந்த மாதிரியான விஷயங்கள். இப்ப இது வந்து மீடியான்னா எங்களுக்கு ஊடகம்னு தெரியும். ரிசீவர்ன்னு சொல்லி சொன்னா பெறுநர். அடுத்தது இந்த ஃபீட்பேக்ன்னு சொல்லி சொன்னா பின்னூட்டர். அப்ப பாருங்க, ஒரு மெசேஜ் ஒண்ணு வரக்குள்ள முதலாவது சென்டர் மெசேஜ் அனுப்புறாரு. அவர் அனுப்பக்குள்ள வந்து ஒண்ணு என்கோடிங் ஆகுது. அப்ப என்கோடிங்ன்னு சொல்லி சொன்னா இதுதான் குறிமுறை படித்தல். சரியா? அப்படி இல்ல சம்டைம்ஸ் நாய்ஸஸ் வரக்கூடிய சத்தம். இப்ப நாய்ஸஸ்ன்னு சொல்லி சொன்னா ஏதாவது அந்த என்ன சொல்றது? அந்த அனுப்புற தொடர்பாடல்ல பிரச்சனையா இருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இடையூறுன்னு சொல்லி சொல்றது. சரியா? அடுத்தது மீடியா. நாங்க எந்த ஊடகத்துல அத அனுப்புறோம். அதாவது தொலைபேசி மூலமா, கடிதம் மூலமா, அந்த மாரியான விஷயம். அடுத்தது வந்து டிகோடிங். இப்ப டிகோடிங்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து இங்க நாங்க என்ன சொல்றோம்னா, குறிமுறை நீக்கம்.
சரியா? சோ அடுத்தது வந்து அடுத்த ப்ராசஸ் தான் ரிசீவர். இப்ப ரிசீவருக்கு கிடைக்கப்பெற்றோன ரிசீவர் என்ன செய்றாரு? ஃபீட்பேக் அனுப்புறாரு. அந்த ஃபீட்பேக் அகைன் சென்டருக்கு போய் சேருது. அப்ப முதலாவது வந்து நாங்க இந்த சென்டர்னா யாருன்னு பார்ப்போம். அவரைத்தான் அனுப்புபவர்ன்னு சொல்லி சொல்லுவோம். அவங்க வந்து செய்தியை அனுப்பும் பிரிவினரைத்தான் நாங்க சென்டர்ன்னு சொல்லி சொல்லுவோம். அவர் வந்து வாய்மொழி மூலமா, அதாவது வாய்மொழினா பேச்சு மூலமா, அப்படி இல்லாட்டி எழுத்து மூலமா, ஆ அப்படி எதுலனாலும் அவரை அனுப்பக்கூடியதா இருக்கும். அவங்களத்தான் வந்து நாங்க என்ன சொல்றோம்னா சென்டர்ன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். ஓகேயா? அடுத்தது வந்து மெசேஜ். இப்ப மெசேஜ்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து, இப்ப நாங்க அந்த தகவல வந்து எப்படி நாங்க அந்த தரப்பினருக்கு தெரியப்படுத்த போறோம். அத வந்து நாங்க அந்த செய்தின்னு கூட சொல்லுவோம். அப்ப இந்த செய்திய அனுப்புவோர் வந்து செய்திய பெறுநருக்கு, இந்த சென்டர் வந்து ரிசீவருக்கு வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, அந்த செய்திய வந்து பெற்றுக்கொள்வாங்க. எந்த மொழியில பெற்றுக்கொள்ளணும். சோ என்ன மாரியானதுன்னு சொல்லி மெசேஜ். அடுத்தது வந்து நாய்ஸஸ். அப்ப நாய்ஸஸ்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து நாங்க இத சொல்றது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து இடையூறு. இப்ப இடையூறுன்னு சொல்லி சொன்னா, இந்த ஒரு செய்திய வந்து நாங்க அனுப்புவோர் வந்து அந்த பெறுநருக்கு வந்து போறதுக்கு இடையில வந்து ஏதாவது நாய்ஸஸ், அதாவது இடையூறுகள் ஏற்படலாம். ஏதாவது மீடியா, சம்டைம்ஸ் சிக்னல் இல்லாம இருக்கலாம். சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளமா இருக்கலாம். சோ அதுதான் அந்த செய்தியை வந்து ஊடகத்தின் ஊடாக மாற்றும் பொழுது தோன்றும் பிரச்சனைய தான் வந்து நாங்க நாய்ஸஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது வந்து என்கோடிங். அப்ப என்கோடிங்ன்னு சொல்லி சொன்னா, குறிமுறைப்படுத்தல்ன்னு சொல்லி அர்த்தம். அதாவது வந்து குறியீட்டு வடிவில் சிந்தித்து போடும் செயல்முறை வந்து குறிமுறைப்படுத்தல் எனப்படும். அதாவது இப்ப நாங்க போடுவோம் ஒவ்வொரு இமோஜி போடுவோம். அழுகிற மாரி, சிரிச்சு கொண்டு இருக்கிற மாரி, ஹார்ட் ரியாக்ட் பண்றது, சோ ஃப்ளவர் குடுக்குறது, கங்ராச்சுலேஷன் விஷ் பண்றது, ஃபிட்ன்னு சொல்லி சொல்றது. அந்த ஒவ்வொரு இமோஜிஸ் இருக்கு. அதத்தான் வந்து நாங்க என்கோடிங்ன்னு சொல்லி சொல்றது. குறிமுறைப்படுத்தல்ன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த குறியீட்டு வடிவில் சிந்தித்து போடுற அந்த செயல்முறையில வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, எங்கட எண்ணங்கள். இப்ப நான் சோகமா இருக்கேன்னு சொன்னா, ஒரு சேட் மாரி ஒரு ஃபேஸ போடுவேன். நான் நல்லா ஹேப்பியா இருக்கேன்னு சொன்னா, சிரிச்சு கொண்டு இருக்க மாரி ஒரு ஸ்மைல் ஃபேஸ் ஒண்ணு போடுவேன். சோ அப்படி போடக்குள்ள வந்து, அந்த அர்த்தமுள்ள குறியீட்டு மொழி வந்து வடிவில் சிந்தித்து போடும் செயல்முறையத்தான் என்கோடிங்ன்னு சொல்லி சொல்றோம். அதாவது இதன் கருத்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, தகவல் மாற்றப்படுது. அதாவது தகவல் மட்டும் அனுப்ப முடியும். பொதுவான குறியீட்டை கையாண்டு அனுப்புனரும், பெறுநரும் வந்து அதாவது ஒரு கருத்தான விஷயத்த வந்து பெற்றுக்கொள்ளத்தான் என்கோடிங்ன்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது வந்து மீடியா. மீடியான்னு சொல்லி சொன்னா என்னது? ஊடகம். அப்ப எவ்வாறு தகவலை பெற்றுக் கொடுப்பது? எவ்வூடகத்தின் மூலமா வந்து தகவல வந்து பெற்றுக் கொடுப்பது தொடர்பானது. உதாரணம் வாய்மொழி ஊடகமா, எழுத்து ஊடகமா, அந்த மாதிரியான விஷயம் தான் மீடியா. அடுத்தது வந்து டிகோடிங். சோ இதுல வந்து இன்னொரு விஷயம் பாருங்க. டிகோடிங். அப்ப டிகோடிங்ன்னு சொல்லி சொன்னா, அது வந்து குறிமுறை நீக்கம்னு சொல்லி சொல்றது. அப்ப இந்த குறிமுறை நீக்கம்னு சொன்னா, அப்ப அதாவது குறியீட்டு மொழிய வந்து வழமையான மொழிக்கு மாற்றப்படுது. ஓகே, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்றேன். சோ இவர் போட்டிருக்க இந்த விஷயத்த வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்றது. அதுதான் டிகோடிங்ன்னு சொல்லி சொல்றது. அப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப இத வந்து புரிஞ்சு கொள்வதற்கான இதுலயும் வந்து சம்டைம்ஸ் இந்த டிகோடிங்லயும் வந்து எங்களுக்கு ஒரு நாய்ஸஸ் செட் பண்ணலாம். எப்படி இந்த என்கோடிங்ல நாய்ஸஸ் இருக்கோ, டிகோடிங்லயும் நாய்ஸஸ் இருக்கலாம். சோ அதுக்கான விஷயங்கள் தான் வந்து நாங்க என்ன சொல்லலாம்னு சொல்லி சொன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட கருத்துக்கள மாத்திரம் செவிமடுக்கிறது. அதுதான் செலக்டிவ் பெர்செப்ஷன்னு சொல்லி சொல்றது. அடுத்தது வந்து ஸ்லோ டைப்பிங். இப்ப நாங்க வந்து பாருங்க, இப்போ ஒரு விஷயத்த போட்டா அரைகுறையா வாசிக்கிறது. அப்படி இல்லாட்டி நாங்க ஸ்பீட கூட்டி லிசன் பண்றது. சோ அந்த மாரி தான் இந்த டிகோடிங்க்கு வர தடைகள். அத நாங்க சொல்றோம். அடுத்தது வந்து ரிசீவர். அக்கா சரியா? சோ அடுத்தது வந்து ரிசீவர்ன்னு சொல்லி சொன்னா, நாங்க பெறுநர்ன்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு தகவல வந்து அவர் பெற்றுக்கொள்றவர தான் வந்து நாங்க பெறுநர்ன்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப இந்த பெறுபவர் வந்து, இப்ப இந்த அனுப்பப்பட்டவர், இந்த சென்டர் மூலமா வந்து எந்த தகவல் பெறப்பட்டிருக்கோ, அந்த செய்தி தொடர்பாக வந்து அவரு செவிமடுப்பாரு. அவர் அந்த செய்திக்கு வந்து செயற்படுவார். அப்ப அதத்தான் வந்து பெறுநர்ன்னு சொல்லி சொல்றோம். இப்ப இந்த பெறுநர்லயும் வந்து ஒரு விஷயம் இருக்கு. ரியாக்ஷன்னு சொல்லி ஒரு விஷயம். அதாவது வந்து அந்த அந்த ரிசீவர் பெற்றுக்கொண்டதுக்கு பிறகு, அது தொடர்பா அவர் என்ன ரியாக்ஷன் காட்டுவார். இப்போ உதாரணம் சொல்லுவோமே, இப்போ ஒரு 5:00 வந்து எனக்கு கால் ஒண்ணு எடுக்க சொல்லி மெசேஜ் ஒண்ணு வருது. சென்டர் மூலமா எனக்கு மெசேஜ் வருது. அப்ப அந்த ரிசீவர் அந்த மெசேஜ் வந்து கிடைக்கப்பெற்ற உடனே வந்து, அவர் அந்த 5:00 வந்து அவருக்கு ஒரு கால் ஒண்ணு எடுக்கிற சந்தர்ப்பத்துல வந்து, அதுதான் அவர்ட்ட
ரியாக்ஷனா இருக்கும். ஸோ அதுதான் வந்து நாங்க துலங்கல்னு சொல்லுவோம். ஸோ அதன் மூலமா தான் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த ஃபீட்பேக் அந்த துலங்கல்னு கூட இதை சொல்லுவோம். அதாவது ரெஸ்பான்ஸ் பண்றதுன்னு சொல்றது. அதாவது செய்தியை கிடைக்கப்பெற்றது எனவும் அதன் மூலம் விளக்கம் பெறப்பட்டதுன்னு சொல்லி உறுதிப்படுத்தி இந்த பெற்றுக்கொள்றவரால வந்து அனுப்புபவருக்கு வந்து என்ன காட்டுற துலங்களை தான் அனுப்புவோருக்கு காட்டுற துலங்களை தான் நாங்க ஃபீட்பேக்னு சொல்றோம். அப்ப இதுதான் எலிமெண்ட் இன் த கம்யூனிகேஷன் ப்ராசஸ்னு சொல்லி நாங்க சொல்றது. சரியா? அடுத்த விஷயம் வந்து இன்டகிரேட்டட் மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன். இதை ஐஎம்சின்னு சொல்லுவோம். அதாவது வந்து இந்த இன்டகிரேஷன் மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன் சொல்லக்குள்ள வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா நார்மலா வந்து தற்காலத்துல வந்து அதிகளவான நிறுவனங்கள் வந்து இந்த ஒருங்கிணைந்த சந்தைப்படுத்தல் தொடர்புன்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்கு. அது இன்டகிரேட்டட் மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. அப்ப இந்த இன்டகிரேஷன் மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன்ல வந்து அதாவது வந்து ஒரு பிராண்ட the process of unifying a brand messaging to market is consistent across the all media that the brand used to reach it is the target audience னு சொல்றாங்க. அதாவது வந்து எங்களுக்கு வந்து இருக்கிற அந்த டார்கெட் ஆடியன்ஸ்க்கு வந்து நாங்க யார் இலக்கு வாடிக்கையாளர்களுக்கு வந்து எங்கட அந்த பிராண்ட் வந்து செய்தியை வந்து நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா அனைத்து ஊடகங்கள்ல வந்து சீரா அமைகிற மாதிரி அவங்களுக்கு வந்து அனுப்புற மெத்தட்டை தான் வந்து இன்டகிரேஷன் மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன் சொல்றோம். ஐஎம்சின்னு சொல்றோம். இப்ப இந்த இன்டகிரேட்டட் மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன்ல வந்து பாருங்க, ஆனா முதலாவது அட்வர்டைசிங் விளம்பரப்படுத்தல், பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜி. அதாவது வந்து என்ன சொல்றது பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னா சந்தைப்படுத்தல் தந்திரோபாயம். பப்ளிக் ரிலேஷன். இப்ப பப்ளிக் ரிலேஷன் சொன்னா என்ன, அது வந்து நாங்க சொல்லுவோம் அதாவது வந்து இப்ப பொதுமக்களோட வந்து தொடர்பு, அதுதான் பப்ளிக் ரிலேஷன்ஸ் சொல்றது. மீடியா அவுட்ரீச் சொன்னா ஊடக வெளியீடு. டிஜிட்டல் செல்லிங்னு சொன்னா நாங்க டிஜிட்டல் மார்க்கெட் மூலமா விற்பனை செய்யறது. சோசியல் மீடியா சமூக வலைத்தளம் மூலமா செய்யறது. அடுத்தது வந்து என்னதுன்னா பிளாகிங்னு சொன்னா அது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு மார்க்கெட்டிங் சிஸ்டம் தான் இந்த பிளாகிங்னு சொல்றது. அடுத்தது ஃபுல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, அதாவது வந்து முழுமையான ஒரு சந்தைப்படுத்தல் தந்திரோபாயம்னு ஸோ இதுகள் தான் இந்த இன்டகிரேஷன் மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷனுக்குள்ள வருது. இந்த ப்ராசஸ் ஆஃப் த அன்ஃபைங் அ பிராண்ட் மெசேஜ், அதாவது அந்த பொருளோட வந்து மெசேஜை வந்து மார்க்கெட் கன்சிடர் அக்ராஸ் த ஆல் மீடியா, இருக்கிற எல்லா மீடியாத்துல எல்லா ஊடகத்துல இப்ப இங்க சொல்லியிருக்க அந்த மீடியாவா இருக்கலாம், அட்வர்டைசிங்கா இருக்கலாம், பப்ளிக் ரிலேஷனா இருக்கலாம், சோசியல் மீடியா, டிஜிட்டல், இந்த பிளாகிங். ஸோ இது எல்லாத்துலயும் வந்து என்ன செய்யறதுன்னு சொன்னா அவங்களுக்கு ரீச் ஆகுற மாதிரி. ஸோ இப்போ இது ஏதாவது ஒன்றுல போட்டு சரி அவங்களுக்கு ரீச் ஆகி கொள்ற மாதிரிக்கு இருக்கிறது தான் வந்து நாங்க ரீச் எங்கட அந்த நிறுவனத்தின் பிராண்ட், அந்த பொருள், அந்த நிறுவனத்தின் ஏதாவது ஒரு விஷயம் வந்து ரீச் ஆகுறது தான் வந்து நாங்க என்ன சொல்றோம்னா இன்டகிரேட்டட் மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன் சொல்லி நாங்க சொல்றோம். அப்ப இதை வந்து நாங்க என்ன சொல்றதுன்னு சொன்னா இந்த இன்டகிரேஷன் மார்க்கெட்டிங் வந்து எப்படி வந்து தொடர்பு படுதுன்னு சொன்னா இப்ப நாங்க அந்த ப்ரொமோஷன் மிக்ஸ்ன்னு சொல்லி படிச்சிருக்கோம். அதாவது மேம்படுத்தல் கலவைன்னு சொல்லி. அப்ப அந்த மேம்படுத்தல் கலவை மூலமா வந்து நாங்க பார்த்து கொண்டு போகலாம். ஸோ அதுதான் இந்த ப்ரொமோஷன் மிக்ஸ் கீழே வரைத்தான் இனி நாங்க பார்க்க போற விஷயங்கள். சரியா? சரி. இப்ப இந்த இன்டகிரேஷன் மார்க்கெட்டிங் வந்து இந்த ஒரு கம்யூனிகேஷன் ப்ராசஸோட வந்து கொஞ்சம் லிங்க் ஆகுற மாதிரி தான் இருக்கு. சரியா? ஸோ இந்த கம்யூனிகேஷன் ப்ராசஸ்ல வந்து நாங்க ஏன் இந்த தகவல் தொழில்நுட்பம் வந்து இம்பார்ட்டன்ட் ஆகுது, இந்த கம்யூனிகேஷன் சொல்ற விஷயம் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். அதாவது வந்து ஒரு வியாபார கொடுக்கல் வாங்க நாங்க என்ன சொல்றது நாங்க இந்த விற்பனை அல்லது கொள்வனவு செய்த பர்ச்சேசிங்கும் அப்படி இல்லாட்டி சேல் பண்றது வந்து ஒரு குறிப்பிட்ட பிரிவினர்களுக்கிடையே வந்து மெசேஜ் கருத்து பரிமாற்றத்துக்கு வந்து இந்த கம்யூனிகேஷன் சொல்ற விஷயம் இம்பார்ட்டன்ட் ஆகுது. அடுத்தது வந்து சேவை வழங்குனர், அப்படி இல்லாட்டி சேவை பெறுநர், சேவிஸ் ரிசீவர், அப்படி இல்லாட்டி சேவிஸ் சென்டர். ஸோ இந்த சேவை வழங்குனர் மற்றும் பெறுநர் ஆகியோர்கிட்ட இருந்து வந்து ஒரு தொடர்பை பேண்டது.
ஒரு கம்யூனிகேஷன் தேவை தானே. இப்ப நாங்க ஒரு பொருள் ஒருத்தருக்கு விற்பனை செய்யறதுனாலும் ஒரு கம்யூனிகேஷன் மூலமா தான் முடியும். அப்படி சரியா. அடுத்தது வந்து நாங்க சொல்றது சிறந்த முகாமைத்துவம் செய்யறதுக்கு. அதாவது இப்ப மானிட பௌத்திக வளங்கள்னு சொன்னா ஹியூமன்ஸா இருக்கலாம், பிசிக்கலா இப்ப நாங்க மக்கள்கிட்ட வந்து ஊழியர்கள்ட்ட வந்து தொடர்புகளை பேணுறதுக்கெல்லாம் வந்து இந்த கம்யூனிகேஷன்ங்கிற விஷயம் வந்து அவசியம். விற்பனை மேம்படுத்தல் நடவடிக்கை ப்ரொமோஷன் செய்யறதுக்கு மெயினா அதுதான் இந்த கம்யூனிகேஷன் முடிஞ்சு அடுத்த கைக்கு நாங்க ப்ரொமோஷனை வந்து படிக்கிறோம். இப்ப இந்த ப்ரொமோஷனுக்கு மெயினா வந்து இந்த கம்யூனிகேஷன் சொல்ற விஷயம் தேவை. சரியா. சோ அடுத்தது வந்து இப்ப இந்த ஒரு தொடர்பாடல் வந்து சரியா அதாவது எஃபிஷியன்சியான ஒரு கம்யூனிகேஷன்னா வந்து அதுல கண்டிப்பா வந்து சில கேரக்டரிஸ் இருக்கணும், சில பண்புகள் இருக்கணும். திருத்தமானது, நல்லா கிளியரா இருக்கணும், சுருக்கமானதா இருக்கணும். அதாவது சுருக்கமானது இப்போ ஒரு சமரைசிங்கா இருக்கணும் அந்த மெசேஜ். அடுத்தது வந்து நல்ல ஃபுல் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். அதாவது என்ன சொல்றது கம்ப்ரென்சிவான ஒரு மெசேஜாவும் இருக்கணும். அரைகுறை மெசேஜும் இருக்கக்கூடாது. மெசேஜ் சுருக்கமாவும் இருக்கணும். அதே வேளை வந்து அரைகுறையாவும் இருக்கக்கூடாது. அதுதான் கம்ப்ரென்சிவா இருக்கணும். மத்தது கிளியாரிட்டி இருக்கணும் எங்களுக்கு அதுல. அடுத்தது வந்து எங்களுக்கு அது வந்து அந்த மெசேஜ் வந்து உண்மையாலுமே வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு பிலீவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும், நம்பக்கூடிய மாதிரி இருக்கணும். அடுத்தது வந்து அங்கீகரிக்கக்கூடியது, அதாவது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய. ஓகே இப்படி ஒரு மெசேஜ் ஒன்று வருதுன்னா அந்த மெசேஜ் உண்மையா இருக்கான்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கொள்ளக்கூடியதா இருக்கணும். காஸ்ட் வந்து குறைவா இருக்கணும். ஓகே இப்ப நாங்க கம்யூனிகேஷன் சைக்கிள் ஒவ்வொரு மீடியாவை பயன்படுத்தி நாங்க போடலாம். அப்ப எங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். அடுத்தது வந்து நல்ல ஸ்பீட் விரைவா இருக்கணும்னு சொல்லி நாங்க சொல்றோம். இதுதான் வந்து இந்த கம்யூனிகேஷன், அதாவது எஃபிஷியன்சியான ஒரு கம்யூனிகேஷன்ல வந்து காணப்படக்கூடிய கேரக்டரிஸ்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா. சோ இந்த விஷயங்கள் தான் இதுல சொல்ல வேண்டியதா இருந்துச்சு.
சரியா? ஸோ அப்ப நாங்க அடுத்தது வந்து பார்ப்போம் ப்ரொமோஷன் மிக்ஸ். அப்ப ப்ரொமோஷன் மிக்ஸ்ன்னு சொல்லி சொன்னா மேம்படுத்தல் முறைகளை தான் ப்ரொமோஷன் மிக்ஸ்ன்னு சொல்லி சொல்றோம். இப்ப இந்த மேம்படுத்தல்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து நாங்க முதலாவது பாருங்க இருக்கு அட்வர்டைசிங், சேல்ஸ் ப்ரொமோஷன், பர்சனல் சேலிங், அடுத்தது பப்ளிக் ரிலேஷன். அது பப்ளிக் ரிலேஷன் நாங்க சொல்லிட்டா பிஆர் கூட நாங்க சொல்லுவோம். சரியா? ஸோ இதுகள் எல்லாமே வந்து மேம்படுத்தல் டிரெக்ட் மார்க்கெட்டிங். அப்போ முதலாவது வந்து மேம்படுத்தல்னு சொல்லி சொன்னா நாங்க என்னதுன்னு தெரிஞ்சு கொள்வோம். அதாவது மேம்படுத்தல்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து மேம்படுத்தல்னு சொல்லி சொல்லும் பொழுது வந்து ஒரு உற்பத்தி பொருள் தொடர்பாக வந்து அக்கறை செலுத்துற வாடிக்கையாளர்களுக்கு தொடர்பாடல் செய்வது ஊடாக, அதாவது ஒரு கம்யூனிகேட் செய்வதன் மூலம் வந்து அவங்களை வந்து பர்ச்சேஸ் செய்யறதுக்கு வந்து அவங்களை நாங்க என்ன செய்யறோம், மோட்டிவேட் பண்றதுதான் ப்ரொமோஷன் சொல்லி சொல்றது. அதாவது அதைத்தான் வந்து மேம்படுத்தல்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு உற்பத்தி பொருள் தொடர்பாக வந்து அக்கறை செலுத்து, அந்த பொருள் உண்மையாலுமே வந்து அவங்களுக்கு தேவை, அந்த அக்கறை செலுத்துற வாடிக்கையாளர்களுக்கு வந்து அவங்களுக்கு நாங்க கம்யூனிகேட் செய்யணும். ஒரு தொடர்பாடல் செய்வதன் மூலமா வந்து அவங்கள வந்து அந்த கொள்வனவு செய்ய தூண்டக்கூடியதைத்தான் வந்து மேம்படுத்தல்னு சொல்லி நாங்க சொல்றோம். இந்த ப்ரொமோஷனல் மிக்சர்ஸ் கம்பைன் வித் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரொமோஷனல் டூல். அப்ப இந்த மேம்படுத்தல் முறைகள் வந்து பல்வேறுபட்ட டூல்ஸ் கருவிகள் காணப்படுது. அப்புறம் நாங்க என்னென்ன கருவிகள், மேம்படுத்தல் கருவிகள்னு சொல்லி பார்ப்போம். அப்ப இந்த மேம்படுத்தல் கருவிகள்னு சொல்லி சொன்னா முதலாவது வந்து அட்வர்டைசிங், விளம்பரப்படுத்தல். சரியா? அடுத்தது வந்து சேல்ஸ் ப்ரொமோஷன், அதை நாங்க விற்பனை மேம்படுத்தல்னு சொல்லி சொல்லுவோம். பர்சனல் செல்லிங், அதை வந்து நாங்க தனியாள் விற்பனை. பப்ளிக் ரிலேஷன், மக்கள் தொடர்பு. டிரெக்ட் மார்க்கெட்டிங், நேரடி சந்தைப்படுத்தல். இன்டர்நெட் மார்க்கெட்டிங், அப்ப இன்டர்நெட் மார்க்கெட்டிங்னு சொல்லி சொன்னா நாங்க அதை சொல்றது வந்து இலத்திரியல் வணிகம், இலத்திரியல் சந்தைப்படுத்தல்னு சொல்லி சொல்லுவோம். அது இல்லாம வந்து இப்ப இங்க வந்து ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நிகழ்வுகளும் அனுபவங்களும், அதை நாங்க இவெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். சரியா? ஓகே. அப்ப முதலாவது இந்த அட்வர்டைசிங்னா சொல்லி என்னதுன்னு பார்ப்போம். அட்வர்டைசிங்னு சொல்ற சந்தர்ப்பத்துல வந்து, அதாவது வந்து அட்வர்டைசிங்னு சொல்ற சந்தர்ப்பத்துல வந்து நாங்க எதிர்காலத்துல வந்து அந்த பொருளுக்கு டிமாண்ட் வந்து கூடும்னு சொல்லி அந்த உற்பத்தி பொருள் தொடர்பா வந்து ஒரு அனுசரணையாளரின் மூலமா, அதாவது அனுசரணையாளர் மூலமா வந்து ஒரு செலவொன்றை ஏற்று அந்த பொருள் ரீதியான தகவல்களை முன்வைக்கிறது தான் விளம்பரப்படுத்தல். விளம்பரப்படுத்தல்னா என்னது? ஒரு பொருளுக்கு, அதாவது எனி பெய்ட் ஃப்ரம் ஓ நான் பர்சனல் கம்யூனிகேஷன் அபவுட் அன் ஆர்கனைசேஷன் ப்ராடக்ட் ஓ சர்வீஸோ ஐடியா பை த ஐடென்டிஃபை ஸ்பான்சர். அதைத்தான் ஒரு அனுசரணையாளர் மூலமான்னு சொல்லி சொல்றோம். அதாவது எங்களுக்கு நாங்க ஒரு அட்வர்டைசிங் பண்றது வந்து எங்களுக்கு வந்து இப்ப எங்களுக்கு அந்த பொருள் பிரைஸ், அதாவது சேல்ஸ் வந்து அதிகரிக்கும்னு சொல்ல முடியாது. எதிர்காலத்துல அந்த பொருளுக்கு டிமாண்ட் கூடக்கூடிய சான்ஸ் இருக்கும்னு சொல்லி நினைச்சு அந்த உற்பத்தி பொருள் தொடர்பா வந்து ஒரு அனுசரணையாளர் மூலமா, அதான் நாங்க சொல்லுவோம் எங்களுக்கு அனுசரணை வழங்குபவர்கள்னு. அப்போ ஒரு அனுசரணையாளர் மூலமா வந்து ஒரு செலவு ஒன்று, இப்ப நாங்க அட்வர்டைசிங் செய்யற அந்த அட்வர்டைசிங்கான ஒரு காஸ்ட் இருக்கு. அந்த அட்வர்டைசிங் மூலமா வந்து ஒரு செலவொன்றை ஏற்றுக்கிட்டு அது தனிப்பட்ட ரீதியான தகவல்களை முன்வைத்தலாம். அந்த பொருள் தொடர்பான விலையா இருக்கலாம், பெனிஃபிட்டா இருக்கலாம். சோ அந்த தனிப்பட்ட ரீதியான தகவல்களை வந்து முன்வைக்கிறது தான் விளம்பரப்படுத்தல். இப்ப இந்த அட்வர்டைசிங் செய்யக்குள்ள வந்து நாங்க எதுல அட்வர்டைசிங் செய்யறதுன்னா, தொலைக்காட்சியில விளம்பரம் செய்யலாம், பதாதை, சுவரொட்டி, உருவங்கள் வெளியீடு, பேப்பர் அட்வர்டைசிங், இது எல்லாத்துலயும் வந்து இந்த அட்வர்டைசிங் வந்து செய்யக்கூடியதா இருக்கும். ஓகே. சோ அந்த அட்வர்டைசிங் வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே. சோ நான் இப்ப இந்த விஷயம் இப்ப இவ்வளவு தூரம் கதைச்சதுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு சில அட்வர்டைசிங் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஓகே. ஓகே. அதாவது வந்து இது ஒரு நிறுவனம். இது ஷா எஃப்எம்னு சொல்ற அந்த நிறுவனத்துல வந்து ஒரு அட்வர்டைசிங். அப்ப அந்த அட்வர்டைசிங் போடக்குள்ள பாருங்க கிளையன்ட் நேம், என் கலெக்ஷன்னு சொல்றது தான் அந்த நிறுவன கிளையன்ட். ஏஜென்சி வந்து ஸ்மார்ட் அட்வர்டைசிங். அதாவது இப்ப நாங்க இந்த அட்வர்டைசிங் விளம்பரப்படுத்துறதுக்கு ஏஜென்சி இருக்கு. அதாவது இப்ப நாங்க அந்த இடைத்தர
தரகர்கள்னு சொல்லி படிச்சோம். அந்த மாதிரி இந்த அட்வர்டைசிங்க்கு ஒரு ஏஜென்சி இருக்காங்க. நம்பர் ஆஃப் ஸ்பாட்னா 100 ஸ்பாட். அதாவது வந்து எத்தனை தடவை அந்த விளம்பரம் வந்து ஒளிப்பதிவு செய்யப்பட வேண்டும், ஒலிக்க வேண்டும் அந்த மாதிரி. பீரியட் அதாவது எந்த டைம் பீரியட்ல எந்த டைம் பீரியட். இப்ப பாருங்க 2023 4ஆம் மாசம் 5ஆம் தேதியில இருந்து 2023 4ஆம் மாசம் 14ஆம் தேதி வரைக்கும். சேனல் எதுல அந்த ஒளிபரப்பு செய்ய வேண்டும் விளம்பரம்? ஷா எஃப்எம்னு சொன்னா அந்த ரேடியோல. ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட்? டெக்ஸ்டைல். அதாவது நாங்க இத சொல்றது வந்து இப்போ உணவு உடுப்பு கடைகள் அந்த மாதிரி. டியூரேஷன் எவ்வளவு டைம்க்குள்ள? அப்ப 15 செகண்ட்க்குள்ள. சோ அப்படி போட்டுட்டு அப்ப அந்த அட்வர்டைசிங் என்னென்ன டைமுக்கு வந்து ஒலிக்கணும். இப்ப இந்த 6 to 7 அதாவது 6 to 7 ஏதாவது ஒரு டைம்ல வந்து இது மேல இருக்குது டேட் 5ஆம் தேதி 6ஆம் தேதி 7ஆம் தேதின்னு சொல்லி. அப்ப 6 to 7ன்னு சொல்லி சொன்னா 6 AM to 7 AM. அப்ப ஒரு 7ஆம் தேதி ஒரு தடவை, 8ஆம் தேதி ஒரு தடவை, 9ஆம் தேதி 2 தடவை விளம்பரப்படுத்துவாங்க. அதே மாதிரி அடுத்தது 7 to 9 7 to 9 வந்து எப்பன்னு சொல்லி. சோ இப்படித்தான் 100 ஸ்பாட் வரும். சோ இதுக்கான அமௌண்ட் தான் வந்து பாருங்க 1,00,000 பிளஸ் வெட் அப்ப 15,000. அப்ப டோட்டலா 1,15,000. இதுதான் ஒரு அனுசரணையாளரோட இணைந்து நாங்க ஒரு விளம்பரப்படுத்தல மேற்கொள்றதுக்கான ஒரு ஸ்பாட் ஷெட்யூல் போகணும்னு சொல்லி சொல்றது. இதுதான் அட்வர்டைசிங் காஸ்ட் இது அப்படின்னு சொல்லி. சோ இதெல்லாம் இப்ப நான் உங்களுக்கு வந்து உண்மையாலுமே இதெல்லாம் ரியல் வேர்ட் எக்ஸாம்பிளா தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். சரியா? சோ இதுல வந்து உங்களுக்கு ரியல் ஒரு அனுபவம் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே இதுதான் விஷயம்னு சொல்லி. ஓகேயா? சரி. அடுத்த விஷயம்னு உங்களுக்கு காட்டுறேன். அப்ப அடுத்தது பாருங்க. இப்ப நாங்க இந்த அட்வர்டைசிங்ன்னு சொல்லக்குள்ள இதுவும் நீங்க லெவல் 6ல ஃபைனல் இயர்ல வந்து அட்வர்டைசிங்ன்னு சொல்லி தனியா ஒரு பாடமே நீங்க வந்து படிப்பீங்க. ஓகேயா? 1 மினிட். ஓகே. சோ இது ஓப்பன் ஆக வரைக்கும் நாங்க பார்ப்போம். அட்வர்டைசிங்ல ஓகே. சோ அது ஓப்பன் ஆக வரைக்கும் நாங்க அடுத்த அ இது வந்து ஒரு அட்வர்டைசிங் ஒண்ணு குடுத்திருக்காங்க. சோ இங்க பாருங்க உங்களுக்கான அட்வர்டைசிங் குடுத்துருக்காங்க. மார்மைட் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. பாருங்க இங்கிலீஷ்ல, தமிழ்ல அந்த அட்வர்டைசிங் யார வச்சு அட்வர்டைசிங் செய்றாங்க. சோ இது எல்லாமே வந்து உங்களுக்கான ஒரு உதாரணம் தந்திருக்காங்க. ஓகே. அடுத்தது மேஜர் டிசிஷன் இன் தி அட்வர்டைசிங். அப்ப நாங்க இந்த அட்வர்டைசிங் ஒண்ணு செய்யக்குள்ள வந்து மேஜர் டிசிஷன். ஒரு அட்வர்டைசிங் கண்டிப்பா ஒரு தீர்மானங்கள் எடுக்கணும். அதுதான் முதலாவது ஆப்ஜெக்ட் செட்டிங். கம்யூனிகேஷன் ஆப்ஜெக்டிவ், சேல்ஸ் ஆப்ஜெக்டிவ். அதாவது வந்து இப்ப நாங்க இந்த அட்வர்டைசிங் வந்து செய்யக்குள்ள தொடர்பு. யார நோக்கி நாங்க இந்த அட்வர்டைசிங் செய்றோம்? எந்த தரப்பினர்? இப்ப அங்க மாமைட்ன்னு சொல்லி சொன்னா, மாமைட் கூடுதலா யாரு சாப்பிடுவா? ஒன்று அ என்ன சொல்றது? சின்னாக்கள் சாப்பிடுவாங்க. அதாவது என்ன குழந்தைகள், சிறுவர்கள் அந்த மாரி. அடுத்தது வந்து பெரியவர்கள். சோ அப்ப அந்த அவங்களுக்கான கம்யூனிகேஷன் ஆப்ஜெக்டிவ். இப்ப நாங்க எப்படி அந்த நாங்க அவங்களுக்கு அத கம்யூனிகேட் பண்ண போறோம். எந்த வகையான தொடர்பாடல் செய்ய போறோம். அடுத்தது பட்ஜெட் டிசிஷன். அப்ப நாங்க சொன்னோம், இப்போ ஒரு விளம்பரப்படுத்தல்ன்னு சொன்னா, ஒருத்தர கூட்டிட்டு வந்து நாங்க விளம்பரப்படுத்தல் செய்யலாம். ஏதாவது பிரமுகர்கள் இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு சில விளம்பரங்கள்லாம் வந்து
நடிகர், நடிகைகள், விளையாட்டு வீரர்கள் அவர்கள பயன்படுத்தி. ஸோ அதுக்காக நாங்க பட்ஜெட் அலோகேட் பண்ணோம். அப்புறம் அந்த விளம்பரம் வந்து தெரிவு செய்ற ஊடகம். இப்ப உதாரணத்துக்கு வந்து நல்ல ரீச்ல இருக்க சூரியன் எஃப்எம்மோ, அப்படி இல்லாட்டி சக்தி எஃப்எம்மோ, ஸோ அதுல போடுறதுன்னா எப்படி? அப்படி இல்லாட்டி சாதாரணமா ஒரு வசந்தம் அந்த மாரி போடுறதுன்னா எப்படி? ஸோ அந்த மாரியான விஷயங்கள் பட்ஜெட் பார்ப்போம். ஸோ அடுத்தது வந்து நாங்க போடுற இப்ப இது உதாரணத்துக்கு ரேடியோல போடுறோமா, அப்படி இல்லாட்டி டிவிலயா, பேப்பர்லயா, ஸோ அந்த சேனல்கள் அந்த மீடியாஸ் மூலமா வந்து எங்களுக்கு வந்து பட்ஜெட் டிசிஷன் எடுக்க வரும். அடுத்தது மெசேஜ் டிசிஷன். மெசேஜ் ஜெனரேட் அண்ட் மெசேஜ் எவாலுவேஷன் செலக்ட் த மெசேஜ் எக்ஸிக்யூட்டிவ். அப்ப நாங்க அந்த சொல்ல வர விஷயம் வந்து இப்ப எங்களுக்கு வந்து இப்ப விளம்பரம்னு சொன்னா ஒரு 50 என்ன சொல்றோம் 15 செகண்ட், ஒரு 10 செகண்ட் அப்படித்தான் விளம்பரம் வரும். அப்ப நாங்க அந்த செகண்ட்குள்ள எங்களால முடிஞ்ச அந்த ப்ராடக்ட்ட பத்தியான எல்லா விஷயத்தையும் வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா எங்களுக்கு சொல்லக்கூடியதா இருக்கணும். ஸோ அதத்தான் வந்து நாங்க மெசேஜ் டிசிஷன்னு சொல்றோம். என்ன மெயினான விஷயங்கள் வந்து நாங்க சொல்றோம். என்ன விஷயத்த வந்து உள்ளடக்கும். ஸோ அந்த 15 செகண்ட், அந்த 10 செகண்ட்குள்ள வந்து எங்கள அந்த ப்ராடக்ட்ட பத்தி ஓவரால் பெனிஃபிட்டா இருக்கலாம், பிரைஸா இருக்கலாம், அந்த ப்ராடக்ட்ல வந்து இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லக்கூடியதா இருக்கணும். ப்ராடக்ட்டோ, சர்வீஸ் வாட்டெவர். அடுத்தது மீடியா டிசிஷன். மீடியா டிசிஷன்னா தான் இப்ப நாங்க எந்த மீடியால போட போறோம். ரீச் எந்த மீடியா ரீச்சா இருக்கு. இப்ப நாங்க கொஸ்ட்லைன் வந்து ஒரு மீடியாவ சொல்லி பார்த்தோம். அதே மாரி இப்ப மீடியா டிசிஷன் இருக்குல்ல, நாங்க எந்த சேனல்ல போடணும், எந்த டைம்ல போடணும். இப்ப நார்மலா வந்து ஒரு சில அட்வர்டைசிங் வந்து மார்னிங் அப்படி இல்லாட்டி ஈவினிங் வந்து டைம் போடக்குள்ள காஸ்ட் கூட. ஏன் மார்னிங் காலையிலே ரேடியோ கேட்பாங்க. அப்படி இல்ல மார்னிங் காலையில டிவி பார்ப்பாங்க. ஸோ அந்த மாரியான ஸோ இப்ப பெண்களுக்கான ஏதாவது ஒரு அட்வர்டைசிங்னா பெண்கள் எந்த டைம்ல அதிக நேரம் டிவி பார்ப்பாங்க, அந்த டைம்ல அட்வர்டைசிங் போடுறது. ஸோ அப்படி எல்லாமே இருக்கு. அதுகள் எல்லாமே வந்து செக் பண்ணணும். அடுத்தது அட்வர்டைசிங் எவாலுவேஷன் சொல்லி சொன்னா, நாங்க விளம்பரப்படுத்தல மதிப்பாய்வு செய்றது. கம்யூனிகேஷன் இம்பாக்ட் த சேல்ஸ் இம்பாக்ட். அப்ப நாங்க இந்த நான் பார்க்கணும். இப்ப நாங்க ஒரு அட்வர்டைசிங் பண்ணுன பிறகு வந்து நாங்க பார்க்கணும். ஓகே எங்களுக்கு உண்மையாலுமே இந்த விளம்பரப்படுத்தல் மூலமா வந்து எங்களுக்கு வந்து விற்பனை அதிகரிச்சிருக்கா? ஸோ இது வந்து எல்லாருக்கிட்டயும் இந்த விளம்பரம் வந்து ரீச் ஆகியிருக்கா? இப்ப நெறைய பேர் வந்து அப்படி விளம்பரம் ரீச் ஆகக்குள்ள தான் வந்து பர்ச்சேஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படியும் ப்ராசஸ்ங்க இருக்கு. ஓகே. ஸோ இதுதான் உங்களுக்கு நான் காட்ட வேண்டிய ஒரு விஷயமா இருந்துச்சு. ஓகே. நான் விளம்பரப்படுத்துறேன். ஓகே. இப்ப இந்த விளம்பர மெத்தட்ஸ் இருக்கு தானே, அத வந்து அட்வர்டைசிங் டூல்ஸ்ன்னு சொல்றது. அந்த அட்வர்டைசிங் டூல்ஸ்ன்னு சொல்லக்குள்ள வந்து என்ன சொல்றது? மெத்தட்ஸ் இருக்கு நெறைய. எபோவ் த லைன். எபோவ் த லைன்னு சொன்னா, அதாவது ரேடியோ, டெலிவிஷன், பிரிண்ட் மீடியா, இந்த பேப்பர், இந்த அவுட்டோர்ல அதாவது இந்த ஃப்ளக்ஸ், பேனர் இதுகள்ல எல்லாம் பில்போர்ட் ஸோ இதுகள்ல போடுறது எல்லாமே இந்த எபோவ் த லைன்னு சொல்லுவோம். ஏடிஎல், பிடிஎல், டிடிஎல்ன்னு சொல்லி படிப்பீங்க நீங்க ஃபைனல் இயர்ல. இப்போதைக்கு இத ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பிலோ த லைன் இதத்தான் பிடிஎல்னு சொல்றோம். அதுக்கு தான் உதாரணத்துக்கு பாருங்க பிராண்ட் ஆக்டிவிட்டேஷன். அதாவது பிராண்ட் ஆக்டிவிட்டேஷன்னு சொன்னா ட்ரக் ஷோ, டோர் ஷோ. இந்த அதுக்கான உதாரணங்கள் தான் இங்க நான் உங்களுக்கு தந்திருக்கேன். அடுத்தது வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். யாருக்காவது வந்து ஊடக அனுசரணை குடுக்குறது. இப்ப ஏதாவது ஒரு டிவி சேனல் ஒரு ஸ்போர்ட்ஸ்ல வந்து டீ ஷர்ட் அந்த மாரியானது. ப்ரோச்சர்ஸ், ஃபிளேயர்ஸ் அதாவது வந்து நாங்க ஃபிளே அந்த மாரி. இன் ஷார்ட் மார்க்கெட்டிங் அதாவது பாயிண்ட் ஆஃப் சேல் இப்ப ஏதாவது அந்த இப்ப டயலாக், சிம் விற்பனை செய்றது அதெல்லாம் பாயிண்ட் ஆஃப் சேல் அட்வர்டைசிங். ஸோ இதுகள் தான் வந்து என்னதுன்னா பிலோ த லைன் அட்வர்டைசிங். அடுத்தது வந்து டிடிஎல்ன்னு சொன்னா த்ரோஸ் த லைன். இதத்தான் வந்து நாங்க டிஜிட்டல் அட்வர்டைசிங் மெத்தட்ன்னு சொல்லுவோம். அதாவது எங்களுக்கான இது வந்து 360 மார்க்கெட்டிங்ன்னு சொல்லுவோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்னு சொல்லுவோம். சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி பாருங்க. யூடியூபா இருக்கலாம், இன்ஸ்டா, லிங்க்டின், ஃபேஸ்புக், டிக்டாக், டெலிகிராம், ஸோ வெப் இது எல்லாத்துலயும் வந்து ஓகே. ஸோ இதுதான் வந்து டிடிஎல்ன்னு சொல்றது. ஸோ உதாரணத்துக்கு பாருங்க. ஸோ இந்த அட்வர்டைசிங் வந்து ஓகே. பாருங்க இப்ப இந்த அட்வர்டைசிங் வந்து எப்படி ஒரு கார்ட்டூன் டைப்ல வந்து அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சொல்லி இதாக்குறாங்க. ஸோ இதுதான் அட்வர்டைசிங் மெத்தட். அப்போ ஒவ்வொரு மெத்தட். ஸோ அடுத்தது பாருங்க. ஸோ இது வந்து பாருங்க, இப்ப இது பைசிக்கிள். அதாவது இந்த கோவிட் டைம்ல வந்து வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்க்கு பதிலா நாங்க மோ என்ன சொல்றது பைசிக்கிள் இன்சூரன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க HNBயால. ஸோ இதுக்கான ஒரு அட்வர்டைசிங். பாருங்க இதுல வந்து இப்ப முதல் அட்வர்டைசிங்க பாருங்க, இப்ப 2வது அட்வர்டைசிங்.
பாருங்க இது ஜஸ்ட் வந்து என்னது எந்த ஒரு விஷயமும் இல்ல ஜஸ்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து இந்த அதாவது வந்து என்ன சொல்றது அந்த பேக்ரவுண்ட் சைட்ல வந்து வீவ் ஆகுற மாதிரி மட்டும் தான் போட்டிருக்காங்க இன்ஷோயோ பைஸ்கல்னு சொல்லி. ஸோ இப்போ இதுதான் வந்து அந்த டிடி லைன். அப்போ அட்வர்டைசிங்னு சொல்லக்குள்ள வந்து ஒவ்வொரு மெத்தட்ஸ்ல வந்து இருக்கு. ஸோ சரியா. ஸோ இதுகளை வந்து நாங்க எல்லாமே பார்த்து கொள்ளணும். ஓகேயா. ஸோ அதுதான் எனக்கு இங்க சொல்ல வேண்டி இருந்துச்சு. ஓகே சரி. அடுத்தது சேல்ஸ் ப்ரமோஷன். சேல்ஸ் ப்ரமோஷன்னு சொல்லி சொன்னா இதை நாங்க விற்பனை மேம்படுத்தல்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது வந்து விற்பனை மேம்படுத்தல்னு சொல்லி சொன்னா உதாரணத்துக்கு வந்து விலை குறைப்பு செய்யறது. என்ன சொல்றது பங்கீடுகள் மாதிரி அதாவது அட்டைகள் வழங்கல் விலைக்கோவை பரிசளிப்பு லொத்தர் சீட்டிழப்பு இது எல்லாமே வந்து சேல்ஸ் ப்ரமோஷன் தான். கூப்பன் பிரைஸ் ஆஃப் சாம்பிள் கண்டெஸ்ட் இது எல்லாமே வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா விற்பனை மேம்படுத்தலுக்கான உதாரணங்கள்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது வந்து ஒரு உற்பத்தி பொருளை வந்து விரைவா வந்து நாங்க கொள்வனவு செய்யறதுக்கு வந்து நுகர்வோரை தூண்டுற ஒரு செயற்பாடா தான் இந்த சேல்ஸ் ப்ரமோஷன் இருக்கு. இதை வந்து நாங்க ஷார்ட் பீரியட் மோட்டிவ் அதாவது குறுங்கால ஊக்குவிப்பு முறையா தான் இது இருக்கு. பாருங்க மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டிஸ் தட் ப்ரொவைட் த எக்ஸ்ட்ரா வேல்யூ ஓ incentive of the sales forces distribution or ultimate consumer can stimulate immediate sales. அதாவது உடனடியா விற்பனை உற்பத்தி பொருளை வந்து விரைவா கொள்வனவு செஞ்சு நுகர்வோரை தூண்டுற ஒரு செயற்பாடா தான் இருக்கும். The sales promotion consumer promotion which target and consumer trade the promotion which target and the sales promotion சொல்லக்குள்ள வந்து இதுல சேல்ஸ் ப்ரமோஷன் இருக்கு கன்சியூமர் நுகர்வோரை வந்து எப்படியாவது நாங்க தூண்டி அந்த பொருளை வாங்குறதுக்கான ஒரு செயற்பாடா இருக்கும். சரியா. ஸோ இதைத்தான் வந்து நாங்க சேல்ஸ் ப்ரமோஷன் சொல்லி சொல்றது. ஓகேயா. ஓகே இதுல வந்து ஓகே இந்த சேல்ஸ் ப்ரமோஷனுக்கான பாருங்க. ஓகே இந்த சேல்ஸ் ப்ரமோஷன் சொல்லி சொன்னா நான் பாருங்க இந்த பீஸா ஹட்ல பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. அடுத்தது பாருங்க இது எல்லாமே இந்த 10 வட்னாக்காம இந்த சேல்ஸ் ப்ரமோஷனுக்கான டிஸ்கவுண்ட் அண்ட் பிரைஸ் ரிடக்ஷன். ஸோ இதுங்களுக்கு உங்களுக்கு வேணும்னா நான் நோட்ஸ் போடுறேன். இதெல்லாம் எடிஷனலா வருது. இந்த கூப்பனிங் டேட் எக்ஸாம்பிள் கீழ் சூப்பர்ல வந்து கூப்பன் டேட்ஸ்னு சொல்லி ஒன்று கொண்டு வராங்க. ஸோ அதுல வந்து ஏதாவது ஒரு நாங்க அந்த கூப்பனை அந்த சிட்டை ஒன்று ஃபில் பண்ணி போட்டு அதுல வந்து இதுல எடுக்கிறது. ஃபிளாஷ் சேல்ஸ் ஃபிளாஷ் சேல்ஸ்னு சொல்லி சொன்னா அந்த டராஸ்ல கொண்டு வருவாங்க 11 to 11 சேல்ஸ் அதாவது அந்த 11 to 11 அந்த 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 என்ன சொல்றது 11 to 11 சொல்லி சொன்னா அப்போ 11ஆம் மாசம் 11ஆம் தேதி அந்த பிளாஷ் சேல்ஸ்னு சொல்லி இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அதுதான் பிளாஸ் அந்த டராஸ்ல கொண்டு வந்தது. பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ பை ஒன் கெட் ஒன் ஆப்போசிட் அந்த பீஸா டொமினோஸ் அதுகள் எல்லாம் பை ஒன் ஒன்று வாங்கினா ஒன்று பெருசு ஒன்று கிடைக்கும்னு சொல்லி அதுதான் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. லோயல்ட்டி ப்ரோக்ராம் இப்போ லோயல்ட்டின்னு சொல்லி சொன்னா இப்போ இந்த HNBல வந்து இந்த ப்ரீமியம் கிரெடிட் கார்டு கொடுக்குறது இப்போ இன்டர்நேஷனல் பேங்க்ல வந்து அதுதான் லோயல்ட்டி ப்ரோக்ராம். நல்ல கஸ்டமர்ஸ்க்கு நல்ல விஐபி கிளைண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து இப்படி லோயல்ட்டி ப்ரோக்ராம் மூலமா அந்த கொடுக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து அடுத்தது கண்டெஸ்ட் கண்டெஸ்ட்னா பிக் ஃபுடிஸ் கேம். அதாவது பிக் ஃபுடிஸ் கேம்னா இப்போ ஏதாவது ஒரு ஈவெண்ட்ஸ் ஒன்ல வச்சு இவங்க வந்து என்ன சொல்றேன்னு சொல்லி சொன்னா அவங்க வந்து கொத்துமி அப்படி இல்லாட்டி ஏதாவது சாப்பாடை வந்து விளம்பரம் ஸ்போர்ட் டைம்ல வந்து இப்போ கொத்துமி ஃப்ரீயா எல்லாருக்கும் கொடுக்குறது. ஸோ அதுதான் இந்த கண்டெஸ்ட் அட்வர்டைசிங்னு சொல்லி சொல்லுது. ரெஃபல் ரோ கேம்பிங் இப்போ ரெஃபல் ரோ கேம்பிங்னு சொல்லி சொன்னா இப்போ நாங்க ஏதாவது எழுதின அதே அந்த துண்டுச்சீட்டு மாதிரியே தான். ஸோ நாங்க போட்டுட்டு அதுல மிக்ஸ் பண்ணி எடுத்து நாங்க அவங்கள வாடிக்கையாளர் வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறது கிஃப்ட் ஆம்பிள் கொடுக்குறது. கிஃப்ட் வித் பர்ச்சேஸ் அதாவது கிஃப்ட் வித் பர்ச்சேஸ்னு சொன்னா இப்போ ஒன்று வாங்கினா இன்னொன்று இலவசம் அந்த மாதிரி. அடுத்தது சாம்பிளிங் அண்ட் ட்ரையல் ஆஃபர். இப்போ சாம்பிளிங் ட்ரையல் ஆஃபர்னா இப்போ நாங்க சொல்லுவோம் இப்போ ஏதாவது ஒரு எங்களோட பொருளை விளம்பரப்படுத்திக்கணும் இந்த பொருளை நீங்க சாம்பிளா ஃப்ரீயா யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ அதுதான் சாம்பிளிங் அண்ட் ட்ரையல் ஆஃபர்ஸ். அந்த ஃபுட் அண்ட் பெவரேஜ் அப்போ இந்த சாப்பாடு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு இப்போ நாங்கள் அந்த பெரிய செலிபிரிட்டிஸ் இருக்காங்க அவங்க வந்து அங்கே சாப்பிட்டுட்டு அவங்க அதை பத்தி எக்ஸ்பிளைன் சொல்லுவாங்க. ஓகே இந்த சாப்பாடு வந்து இப்படி நல்லா இருக்கு. ஸோ அதுதான் அங்கே அந்த சாம்பிளிங் அண்ட் ட்ரையல் ஆஃபர்ஸ்னு சொல்லி. லிமிடெட் டைம் ஆஃபர்ஸ் அதாவது ஹாப்பி ஹவர்ஸ்னு சொல்லி இருக்கு 5 to ஈவினிங் 5 to 11 ஹாப்பி ஹவர்ஸ். அந்த ஹாப்பி ஹவர்ஸ்க்குள்ள வாங்கின பர்ச்சேஸ் பண்ணக்குள்ள ஃப்ரீ அவ்வளோ டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்ற ஒரு மெத்தட் தான் டைம் லிமிட். அடுத்தது பண்டல் டீல்ஸ். இப்போ பண்டல் டீல்ஸ்னு சொல்லி சொன்னா
இப்ப நாங்க என்ன சொல்றதுன்னு சொன்னா, இப்ப சன்லைட்லாம் பாருங்க 3 துண்டா ஒண்ணா சேர்த்து விற்பனை செய்வாங்க. 5 துண்டா ஒண்ணா சேர்த்து. இப்ப ரின்சோ எல்லாம் இந்த என்ன சொல்றது, வாஷிங் பவுடர்னா வாஷிங் பவுடருக்குள்ள சன்லைட். இப்ப பெரிய சிக்னல்னா அதோட வந்து ஒரு சிக்னல், சின்ன சிக்னல் ஒண்ணு. ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னதுன்னு சொன்னா, பண்டல் டீல்ஸ்ன்னு சொல்றது. அடுத்தது சீசனல் ஆஃபர். இப்ப அதாவது இப்ப அபான்ஸ்ல எல்லாம் கிறிஸ்மஸ் டைம், அப்படி இல்லாட்டி நியூ இயர் டைம்ல வேலண்டைன் டே ப்ரமோஷன், கிறிஸ்மஸ் ஆஃபர், நியூ இயர் ப்ரமோஷன், அது வந்து சீசனல் ஆஃபர்ஸ். இது எல்லாமே வந்து அட்வர்டைசிங்கான வந்து உதாரணங்கள் தான். அடுத்தது வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த அட்வர்டைசிங் வந்து நாங்க டெலிவிஷன் மூலமா அட்வர்டைசிங் செய்யலாம். ரேடியோ அட்வர்டைசிங், நாங்க படிச்ச அந்த ஏடிஎல், பிடிஎல், டிடிஎல், பிரிண்டிங் அட்வர்டைசிங், அவுட்டோர், டிஜிட்டல் அட்வர்டைசிங், அந்த ஒவ்வொரு அட்வர்டைசிங் மெத்தட் இருக்கு. சரியா? இப்ப நாங்க இந்த அட்வான்டேஜ் ஆஃப் த அட்வர்டைசிங், ஏன் நாங்க இந்த அட்வர்டைசிங் பண்றதால அட்வான்டேஜ்னா, எங்களுக்கு பிராண்ட் அவேர்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ள முடியும். இன்க்ரீஸ் த சேல்ஸ் ரெவென்யூ, மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ், சந்தையை வந்து விரிவாக்கிக் கொள்ள, கஸ்டமருக்கு எடுகேஷன், அதாவது இந்த விளம்பரப்பட கஸ்டமருக்கு அந்த என்ன சொல்றது, அந்த ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு, இன்ட்ரடக்ஷன் டு நியூ, புதிய பொருட்களை அறிமுகப்படுத்துறதுக்கு, கம்பெட்டிட்டிவ் அட்வான்டேஜ், போட்டி நன்மைக்கு, பிராண்ட் லாயல்டி அண்ட் ட்ரஸ்ட், அதாவது அந்த பொருள் சம்பந்தமா வாடிக்கையாளர் மத்தியில் ஒரு நம்பிக்கையை வர வைக்கிறதுக்கெல்லாம் தான் அட்வர்டைசிங் சொல்லி நாங்க படிக்கிறோம். சரியா? அப்ப இந்த சேல்ஸ் ப்ரமோஷனுக்கான எக்ஸாம்பிளும் பார்த்தாச்சு. ஓகே. ஸோ ப்ராஜெக்ட்ல பாருங்க, பிளாக் ஃப்ரைடேன்னு சொல்லி இருக்கு. பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. இப்ப இதுக்கு எல்லாமே வந்து நான் சொல்லிட்டேன். பப்ளிக் பப்ளிக் ரிலேஷன். பப்ளிக் ரிலேஷன்ஸ்ன்னு சொல்லி சொன்னா, இத நாங்க சொல்றது என்னதுன்னு சொல்லி சொன்னா, மக்கள் தொடர்புன்னு சொல்லி சொல்றோம். அதாவது வந்து ஒரு நிறுவனம் அல்லது உற்பத்தியாளர் வந்து பிரதிபிம்பத்த, அவங்களோட வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன வந்து பாதுகாத்துக் கொள்றதுக்காக, அதனை அப்படி இல்லாட்டி தொடர்ந்தும் பேணுறதுக்கு, கன்டினியூஸா அந்த கம்பெனியோட ஒரு ரெப்யூட்டேஷன வந்து நல்லா பேணுறதுக்காக வந்து, அப்படி இல்லாட்டி அந்த ரெப்யூட்டேஷன் டெவலப் பண்ணிக் கொள்றதுக்காக, நிறுவனம் வந்து என்ன செய்யும்னா, பல்வேறு தரப்பினர்களோட, நிறைய நபர்களோட வந்து ஒரு தொடர்பை வளர்த்துக்கும், ஒரு ரிலேஷன்ஷிப்பை வளர்த்துக் கொள்றது தான் மக்கள் தொடர்புன்னு சொல்லி சொல்றது. இதுக்கு தான் அவங்க அனுசரணை வழங்குறது, உரையாற்றுதல், வருடாந்த விரிவுரை, அதாவது annual மீட்டிங், அந்த மாதிரியான இந்த பிரஸ் ரிலேஷன், அதாவது வந்து பத்திரிகை மாநாடு நடத்துறது, ப்ராடக்ட் பப்ளிசிட்டி, அவங்களோட பொருட்களை வந்து என்ன பப்ளிசிட்டியா செய்யறது, கோஆப்பரேட் கம்யூனிகேஷன், அதாவது பெரிய பெரிய நிறுவனங்களோட வந்து தொடர்பு பண்றது, லாபிங், கவுன்சிலிங் செய்யறது அந்த ப்ராடக்ட்டை பத்தி. ஸோ அதுக்கான உதாரணங்கள். ஸோ ஊடக அனுசரணைலாம் கூடுதலே இந்த பப்ளிக் ரிலேஷன்ஸ்க்காக தான் வழங்குறது. அதைத்தான் நாங்கள் பிஆர்னு சொல்லி சொல்றோம். ஹவு அதர் சி அண்ட் ஃபீல் அபவுட் த பர்சனோ பிராண்டோ கம்பெனி. அதாவது வெளித்தரப்பினர்கள் எப்படி அந்த பொருளோ, அப்படி இல்லாட்டி அந்த நபரோ, இப்ப அந்த நபரை பத்தி கூட நாங்க பப்ளிக் ரிலேஷன் செய்யலாம். இப்போ ஒரு நடிகரோ, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனோ இருக்குள்ள, அவங்கள பத்தி யோசிக்கலாம். பிராண்ட், ஒரு பொருள், அப்படி இல்லாட்டி அந்த கம்பெனியை பத்தி. சோ இதுதான் பப்ளிக் ரிலேஷன்ஸ்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். சரியா? அந்த பப்ளிக் ரிலேஷன்ஸ்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து பாருங்க, an example could be the fashion brand organization, the Christy Fashion Show. They invite the media personalities, influencer, and industry and as the brand image. அப்ப இந்த பப்ளிக் ரிலேஷன் சொல்லக்குள்ள வந்து இப்ப நாங்க ஒரு பொருளை வந்து நாங்க இப்ப அந்த என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா, யாராவது ஒரு இன்ஃப்ளூயன்சர், அதாவது இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லி சொன்னா, நல்ல அந்த என்ன சொல்றது, அந்த பப்ளிசிட்டி ஆகணும், நல்ல ஒரு ஹை லெவல்ல இருக்கவங்க, ஸோ நல்ல அவங்க ஒரு அம்பாஸ்டரா இருக்கவங்க, ஸோ அவங்க மூலமா வந்து நாங்க பண்றது தான் இந்த பிஆர்னு சொல்லி சொல்றது. சரியா? ஸோ பாருங்க, ஒரு சில நிறுவனங்கள் வந்து ஊடக அனுசரணை வழங்குவாங்க. ஸோ அப்படி இல்லாட்டி இந்த சிபிஎல்லாம் வந்து இந்த கான்ஃபரன்ஸ் வைக்கிறது. சரியா? ஸோ இதுகள் எல்லாமே தான் வந்து என்னதுன்னு சொன்னா பப்ளிக் ரிலேஷன்ஸ்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். ஓகே. பாருங்க, இந்த எலிபண்ட் ஹவுஸால வந்து ஏதாவது ப்ரோகிராம் இந்த பாருங்க, இப்ப இந்த நெஸ்டமோலோட மரத்தன் போட்டி அதுகெல்லாம் வச்சு, ஸோ இதெல்லாமே வந்து பப்ளிக் ரிலேஷன்ஸ்க்கான உதாரணங்கள். சரியா? ஸோ அடுத்தது வந்து இந்த இந்த க்ளோகார்ட், இந்த சிங்கர், ஸோ அவங்க எல்லாமே வந்து ஒவ்வொரு பப்ளிக் ரிலேஷன்ஸ் வந்து பப்ளிசிட்டிக்காக செய்றாங்க.
அதைத்தான் இந்த இன்டெகிரேஷன் மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன்ல வர ஒவ்வொரு விஷயமா நாங்க பார்த்து கொண்டு வரோம். இந்த பப்ளிசிட்டி நான் பர்சனல் கம்யூனிகேஷன் ரிகார்டிங் ஆர்கனைசேஷன் ப்ராடக்ட் ஓ சர்வீஸ் ஓ ஐடியா நாட் டைரக்ட்லி பெய்ட் or run under the influencing sponsorship. It may be the news item word mouth publicity. அதாவது வாய்மொழி மூலமா தான் வந்து இதை பப்ளிசிட்டி பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப நாங்க வந்து இது டிரெக்டா வந்து ஒரு இப்ப பாருங்க, இப்ப சாப்பிட இடங்கள்ல எல்லாம் போனா ஒரு ரிவ்யூவர், அதாவது ஃபுட் ரிவ்யூவர் சொல்லி அவங்க ஓகே இந்த ஹோட்டல் இப்படி நல்ல சாப்பாடு நல்லோன்னு சொல்லி அதுதான் அந்த 5 ஸ்டார் 4 ஸ்டார் 3 ஸ்டார்னு சொல்லி கொடுப்பாங்க. அவங்க வந்து அதுல வந்து மென்ஷன் பண்ணுவாங்க, ஓகே இந்த கடை நல்லோ, இந்த ஷாப் நல்லோ, இந்த பிராண்ட் நல்லோ அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி இல்லாட்டி அவங்களுக்கு வந்து ஃப்ரீயா கொடுத்து அவங்க வேர் பண்ணி அதுதான் இந்த பப்ளிசிட்டி. ஓகே. ஸோ மரத்தன் வைக்கிறது, இப்ப இந்த மைலோ அந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து கூடுதலான ஆக்டிவிட்டிஸ்க்கு வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு சாரி. ஸோ இதெல்லாமே தான் பப்ளிசிட்டியா இருக்கும். ஓகேயா? ஓகே. இந்த டயலாக் எக்ஸேட்டா பார்ட்னர் வித் மனுஷா டெரன to aid the official families of the curfew areas. இப்போ இந்த டயலாக்ல வந்து இந்த கர்ஃப்யூ ஏரியாவுக்கு வந்து இந்த உலர் உணவு பொருட்கள் அனுப்புனது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இதுல தான் இருக்கு, இந்த பப்ளிக் ரிலேஷன்ஸ்ல தான் இருக்கு. ஓகே. அடுத்தது வந்து பர்சனல் சேலிங். இப்போ பர்சனல் சேலிங்னு சொல்லி சொன்னா தனியால் விற்பனைன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அதாவது வந்து என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, இந்த வாடிக்கையாளரோட வந்து தனிப்பட்ட முறையில நேரடியா வந்து தங்களோட கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு ஒரு மிக சிறந்த தொடர்பாடலை எழுப்பி அந்த பொருள் சேவையில விற்பனை செய்கிறார். வாடிக்கையாளரோடு வந்து நேரடியா தொடர்பு கொண்டு கருத்துக்களை பரிமாறுவதன் மூலமா வந்து மிக சிறந்த ஒரு தொடர்பாடல ஒன்றை கட்டி எழுப்புறது, அதாவது பொருட்கள் அல்லது சேவைகளை வந்து விற்பனை செய்யறது தான் தனிப்பட்ட விற்பனைன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ உதாரணத்துக்கு வந்து இது வந்து கூடுதலா இன்சூரன்ஸ் கம்பெனி, பேங்க்ஸ் அந்த மாதிரியான அந்த சேவிங்ஸ் கம்பெனிகள் தான் வந்து கூட இந்த பர்சனல் சேலிங் வந்து செய்யறாங்க. இந்த பர்சனல் சேலிங் இன்வால்வ் சேலிங் த்ரூ த பர்சன் டு பர்சன், அதாவது நபர்ல இருந்து நபர் மூலமா கம்யூனிகேஷன் தொடர்பாடல் ஒரு முறை. யூஸ்வலி திஸ் இஸ் அ பேஸ் டு பேஸ் கம்யூனிகேஷன், அதாவது வந்து நேரடியா நாங்க வாடிக்கையாளர்களை நேரடியா போய் சந்திச்சு பேஸ் டு பேஸ் அவ கம்யூனிகேஷன் பண்றது, அதாவது சென்டர் அண்ட் ரிசீவர், பெறுநர் மற்றும் அனுப்புனர் மூலமா வந்து ஒரு தொடர்பு. The direct and interpersonal communication to center intermediary receive the evaluate feedback from the receiver. அப்ப இது வந்து இந்த தனிப்பட்ட விற்பனை மூலமா வந்து எங்களுக்கு உடனடியா தெரிஞ்சுக்கொள்ளலாம், அவர் ஓகே இந்த பொருள் உண்மையால அவர் வாங்குறதுக்கு விருப்பம் தெரிவிக்கிறாரா, அப்படி யாரும் உண்மையாலுமே இந்த பொருள்ல வந்து என்ன ஃபீட்பேக் சொல்றாரு, இந்த சேவை அவர் நல்லவங்கிறாரா. ஸோ அதுக்காக இந்த பர்சனல் சேலிங்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. ஸோ இந்த பர்சனல் சேலிங்க்கும் இந்த one-to-one integration between the sales patient and potential customer னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஸோ இதுகளுக்கான இந்த எலக்ட்ரானிக்கல் இண்டஸ்ட்ரியல் இதுகளுக்கு எல்லாமே நாங்க உதாரணத்துக்கு பாருங்க, இன்சூரன்ஸ் ஏஜென்ட், பிசினஸ் டு பிசினஸ், B2B கம்யூனிகேஷன், இது எல்லாமே வந்து இந்த பர்சனல் தனியால் விற்பனைக்குள்ள வருது. அடுத்தது ஈவென்ட் பிளானர், ஃபைனான்சியல் அட்வைசர், ரியல் எஸ்டேட் ஏஜென்ட். ஸோ இது எல்லாமே வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா நாங்க இந்த பர்சனல் சேலிங்கான உதாரணங்களா இருக்கும். சரி, சரியா? அடுத்தது சரியா? அடுத்தது வந்து பாருங்க, இந்த பிரின்சிபல் ஆஃப் திஸ் பர்சனல் சேலிங் முடிச்சாச்சு. அடுத்தது வந்து பாருங்க, இந்த பிரின்சிபல் ஆஃப் சாரி பர்சனல் சேலிங் பார்த்தோம். பர்சனல் செல்லிங் போது கம்பெனி கேரிட் அவுட் பை த சேல்ஸ் ப்ரோசஸ், அதாவது விற்பனை படையை அதிகரிக்கும் சொல்லி விற்பனை படையை உருவாக்கி தான் அந்த பர்சனல் செல்லிங். த சேல்ஸ் போர்ஸ் மேனேஜ்மெண்ட் கேன் பி டிஃபைன் த அனலைஸ் த பிளானிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த சேல்ஸ் போர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அப்போ அந்த சேல்ஸ் அந்த விற்பனை குழு வந்து என்ன, விற்பனை படை குழு வந்து தான் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், ஓகே நாங்கள் என்னென்ன வகையான என்னென்ன விற்பனை படத்தில் மேற்கொள்ளணும், இம்ப்ளிமெண்டேஷன் செய்யறது, அந்த activities அதுக்கெல்லாம் which include setting the objective of the sales process, அதாவது விற்பனை படையின் நோக்கம் என்ன, டிசைனிங் த சேல்ஸ் ப்ரோசஸ் ஸ்டடி, விற்பனை படையின் வந்து தந்திரோபாயங்கள் என்ன, ரிக்ரூட்டிங் புதுசா நாங்க ஆட்கள் சேர்க்கணுமா, செலக்டிங் அதாவது தெரிவு செய்யறது, ட்ரைனிங் பயிற்சி அளிக்கிறது, சூப்பர்வைசிங் மேம்பார்வை செய்யறது, அடுத்த மோட்டிவேஷன் ஸோ மானிட்டர் பண்றது, இது எல்லாமே வந்து இந்த சேல்ஸ் போர்ஸ் மூலமா வந்து இந்த பர்சனல் சேலிங் கிடைக்கும். தனிப்பட்ட ஒரு நபர் இருக்கான அவருக்கு பயிற்சி வழங்கணும், அவரை மோட்டிவேட் பண்ணணும், அவருக்கான அவங்க அந்த அவருடைய இடத்து அவர் சில நேரம் அந்த பர்சன் அன்றைக்கு இல்லாட்டி அந்த பர்சன் விலகிட்டு அதுக்காக இன்னொரு ரிக்ரூட்டர் கொண்டு ஒரு ரிக்ரூட்டிங் கொண்டு வரணும், அதாவது என்ன சொல்றது
சேர்த்தல்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது அப்படி இல்லாம எங்கிட்ட இருந்து சேல்ஸ் பெர்சன்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன, இப்ப இந்த ஒரு 1 வீக்குள்ள எவ்வளவு நாங்க சேல் பண்ணணும், எவ்வளவு பில் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கணும், எவ்வளவு கஸ்டமர நாங்க வந்து சேல்ஸ் கொண்டு வரணும், எவ்வளவு கஸ்டமர் நாங்க டைரக்ட்டா பேசி கதைச்சு கன்வே பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சேல்ஸ் போர்ஸ் மூலமா தான் நடைபெறும். சரியா? பிரின்சிபல் ஆஃப் த சேலிங். அதாவது 7 ஸ்டெப் இருக்கு பிரின்சிபல் ஆஃப் த சேலிங் சொல்லி. அதாவது த சேலிங் ப்ராசஸ் த கம்பேரிசன் ஆஃப் த 7 ஸ்டெப். ப்ராஸ்பெக்டிங் அண்ட் குவாலிஃபையிங். அதாவது வந்து இப்ப நாங்க பிரின்சிபல் ஆஃப் சேலிங்னு சொல்லி சொன்னா, முதலாவது வந்து இப்போ ஒரு பிரின்சிபல்னு சொல்லி சொன்னா என்ன, நாங்க மெயினா வந்து பார்க்கிறது வந்து இந்த சேலிங், இந்த விளம்பர இந்த இந்த என்னது இந்த சேல்ஸ்ன்னு சொல்லி சொன்னா நாங்க இந்த விற்பனை செய்றது தானே. இந்த விற்பனையில வந்து விற்பனையிட நாங்க முதன்மையாளர் பிரின்சிபல் ஆஃப் செல்லிங்னா முதன்மை அப்படின்னு கூட நாங்க சொல்லுவோம். முதலாவது ப்ராஸ்பெக்டிங் அண்ட் குவாலிஃபையிங். அடுத்தது 2வது ப்ரீ அப்ரோச். ப்ரீ அப்ரோச்சஸ்ன்னு சொல்லி சொன்னா, நாங்க முதல்ல வந்து என்ன சொல்றது? ப்ரீ அப்ரோச்சஸ்னா நாங்க அந்த அந்த விற்பனை செய்றதுக்கு முன்னுக்கான ஒரு அணுகுமுறை தான் ப்ரீ அப்ரோச்சஸ்ன்னு சொல்லுது. அடுத்தது அப்ரோச். பிரீமியம், கொஸ்டின் ப்ராடக்ட். நாங்க அந்த பொருள பத்தி விலைய கேட்போம். அவங்கட்ட கொஸ்டின் கேட்கலாம். அந்த ப்ராடக்ட்ட பத்தி கேட்கலாம். அடுத்தது வந்து பிரசன்டேஷன். பிரசன்டேஷன்னா சரி ஓகே. மக்கள் மத்தியில இந்த ப்ராடக்ட் இவ்வளவு தான் வரவேற்பு பெற்றிருக்கு. மக்கள் இந்த பொருள வந்து இவ்வளவு தான் பிரைஸ் குடுக்கணும்ங்கறாங்க. இவ்வளவு பெனிஃபிட் இருக்கணும்னு சொல்றாங்க. அடுத்தது ஓவர் கமிங் அப்ஜெக்ஷன். அப்ப இதெல்லாம் வச்சுக்கொண்டு ஓகே சார் ஃபைனலா நாங்க இந்த ப்ராடக்ட்ட வந்து எப்படி நாங்க உருவாக்கணும்னு சொல்லி. அடுத்தது வந்து க்ளோசிங் தி சேல். ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸ். அதாவது வந்து இப்போ அ அதாவது வந்து இப்ப நாங்க இந்த பொருள வந்து கஸ்டமர் சொன்ன மாரி பிரைஸ குறைக்கணுமா? ஸோ இதுக்கு ஏதாவது அடிஷனலா ஏதாவது நாங்க இதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணணுமா? ஏதாவது ரிமூவ் பண்ணணுமா? அந்த மாரி. அடுத்தது இது எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கொண்டு போகணும். ரொட்டேட்டடா. ஸோ இதத்தான் வந்து 7 ஸ்டெப் 7 ஸ்டெப் செல்லிங் ப்ராசஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். டைரக்ட் மார்க்கெட்டிங்ன்னு சொல்லி, அதாவது வந்து நேரடி விற்பனைன்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? டைரக்ட் மார்க்கெட்டிங். ஓகே. இந்த டைரக்ட் மார்க்கெட்டிங். அப்ப இந்த டைரக்ட் மார்க்கெட்டிங்ன்னு சொல்லி சொன்னா, நேரடி சந்தைப்படுத்தல்ன்னு சொல்லி அர்த்தம். அதாவது வந்து நாங்க இந்த அதாவது இலக்கு வாடிக்கையாளருக்கு நேரடியா தொடர்பு கொண்டு வந்து, அவங்களோட பொருட்கள், சேவைய வந்து கொள்வனவு செய்றதுக்கு இப்ப நாங்க டைரக்ட்டா இப்ப எங்களுக்குன்னு ஒரு கஸ்டமர் செக்மென்டேஷன் இருக்கும். அந்த கஸ்டமர் செக்மென்டேஷனுக்கு நாங்க டைரக்ட்டா அந்த பொருட்கள், சேவை வந்து விற்பனை செய்தா தான் நேரடி சந்தைப்படுத்தல்ன்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? ஸோ இதுகள் தான் வந்து இங்கன நாங்க படிக்கக்கூடிய விஷயம். சரியா? இதுலயும் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, இந்த ப்ரமோஷன்னு சொல்ற விஷயத்திலே வந்து சில இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அதாவது இந்த ப்ரமோஷன்ல இம்பார்ட்டன்ஸ்ன்னு சொல்லி நாங்க கதைக்குள்ள வந்து என்னென்ன சொல்லலாம்னு சொல்லி சொன்னா, புதிய பொருட்கள வந்து வாடிக்கையாளருக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு இன்ட்ரோடியூஸ் டூ த நியூ ப்ராடக்ட். அடுத்தது வந்து இப்ப இருக்கிற தற்போதைய உற்பத்திகள்ல விற்பனையை உயர்த்துவதற்கு, அதாவது கரண்ட் இருக்கிற சேல்ஸ வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கொள்றதுக்கு. இடக்கு வாடிக்கை, அதாவது டார்கெட் கஸ்டமருக்கு அந்த உற்பத்தி தொடர்பா வந்து பல்வேறு இன்ஃபர்மேஷன வந்து அவங்களுக்கு வழங்குறதுக்கு. அடுத்தது வந்து காம்படிட்டிவோட நாங்க போட்டி போடுறதுக்கு. போட்டியாளர்களோட வந்து வெற்றிகரமா முகம் கொடுக்கிறதுக்கு. அடுத்தது வந்து இந்த இந்த ப்ரமோஷன பேஸ் பண்ணி தான் வந்து அதர் மார்க்கெட்டிங் மிக்ஸ் எல்லாமே இருக்கு. அதாவது ப்ரமோஷன்ற வெற்றி வந்து ஏனைய சந்தைப்படுத்தல் கலவைகள் வெற்றிய வந்து தங்கி இருக்குதுன்னு சொல்லி சொல்லலாம். இப்ப நாங்க என்னத்தான் நாங்க பிரைஸ குறைச்சோ, அப்படி இல்லாட்டி நாங்க அந்த ப்ராடக்ட்டுக்கான பெனிஃபிட்ட கூட்டியோ, என்ன நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர வச்சோ வேலை இல்ல. ஒழுங்கான ப்ரமோஷன் ஒண்ணு காணப்படாட்டி. அடுத்தது நிறுவனத்தின் பிரதிபிம்பத்தை உயர்த்துவதற்கு, அதாவது கம்பெனி ரெப்யூட்டேஷன் அப்படி இல்லாட்டி கம்பெனி இமேஜ வந்து இன்கிரீஸ் பண்றதுக்கு. எதிர்கால கேள்வி அதிகரிக்க செய்றதுக்கு, அதாவது ஃபோக்கஸிங் ஆஃப் த ஃபியூச்சர் டிமாண்ட்ன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அடுத்தது வந்து இதுதான் வந்து மேம்படுத்தல். அதாவது வந்து ப்ரமோஷன்ல வந்து இம்பார்ட்டன்டான
விஷயம்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். ஓகே. ஸோ இதுகள் தான் வந்து உங்களுக்கு வந்து மெயினா வந்து படிக்கக்கூடிய விஷயம். சரியா? ஸோ அப்ப நாங்க இதுல வந்து படிச்சது என்னதுன்னா, நாங்க ப்ரமோஷன பத்தி படிச்சோம், கம்யூனிகேஷன பத்தி படித்தோம். ஸோ அடுத்த செஷன்ல வந்து நாங்க படிப்போம் என்னதுன்னு சொல்லி சொன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க பத்தி படிப்போம்.